வணக்கம். எல்லாரும் சுகமா இருக்கீங்களா? ஓகே. வணக்கம், வணக்கம், வணக்கம். வணக்கம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இப்ப இவ்வளவு நேரம் வந்துட்டு ஒரு 15 நிமிஷமா வந்து ஏர்லியா வந்தவங்கலாம் நெறைய வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அ சாரி டெக்னிக்கல் டீம் am I pinned in the video? Because I think it's Manu is pinned. Okay. ரைட். ஓகே. ஸோ மறுபடியும் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே. ஸோ வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நீங்க எல்லாரும் வந்த ஆளுங்களை எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப நன்றி. இயற்கையோடு வந்து நம்ம வந்து ஒண்ணா ஒண்ணா சேர்ந்ததுக்கு இந்த இயற்கைக்கு ஒரு நன்றி சொல்லிக்குவோம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் வந்ததுக்கு வந்து ஒரு மெயினான ஒரு காரணம் இருக்கு. அதாவது வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம வந்து மாயி இன்ஃபினிட்டியோட சோஷியல் என்டர்பிரைஸை பத்தி கத்துக்கிறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க. அப்பதான் எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஓகேங்களா? ஆல்ரைட். ஓகே. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு 1 hour 10 minutes இந்த செஷன் வரும். கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து நீங்க போகும்போது நம்ம கொடுப்பேன் நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் வந்துட்டு கொஞ்ச நேரம் உங்க மைண்டை எம்டி பண்ணிட்டு உங்களோட இந்த செஷனை வந்துட்டு நல்லபடியா கேட்க. ஓகேங்களா? ரைட். ஸோ டெக்னிக்கல் டீம் ப்ளீஸ் ஸ்டார்ட் தி ஸ்லைட்ஸ். தேங்க் யூ. ஓகே. I can't control, sorry. ஓகே. சாரி guys. ஓகே. ஸோ வந்துட்டு நம்ம வந்து வந்து நம்மளோட குரு, அதாவது நம்ம மாய் இன்ஃபினிட்டியோட நம்மளோட குரு யாருன்னா மாஸ்டர் மணிசேகரன். ஓகே. அவரு தான் வந்து ஃபவுண்டர். ஓகேங்களா? ஸோ மாஸ்டர் மணிசேகரன் வந்து அவரை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு மலேசியால வந்து நிறைய விஷயங்கள் வந்து சாதிச்சிருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயங்கள். அதாவது 1987ல இருந்து 1989ல இருந்து அவர் வந்துட்டு ஆக்சுவலி யுஎஸ் மந்த்லி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட யுஎஸ் நம்பர் 1 நெட்வொர்க்கோட மார்க்கெட்டிங் நியூஸ் பேப்பர் அவர் தான் வந்துட்டு பிரசிடென்டா இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு நெட்வொர்க்கிங்ன்றது அவருக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம். ஏன்னா வந்து அவர் வந்து ஏற்கனவே ஆரம்ப காலத்துல நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங் வந்துட்டு செய்யற டைம்லயே வந்துட்டு அவரு வந்து ஒரு பிரசிடென்டா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செஞ்சிருக்காரு, அதுவும் யுஎஸ்ல. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்னைக்குமே வந்துட்டு நம்ம ஏன் வந்துட்டு நம்மளோட தலையை பத்தி தெரிஞ்சுக்கணும். தலை எப்படி போதோ அப்படிதான் வால் இருக்கும். ஆமா இல்லையா? ஸோ வந்து நம்மளோட தலை வந்துட்டு நம்ம மணிசேகரன் வந்து ஃபர்ஸ்ட் மணிசேகரன் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சாதிச்சதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து அவரோட வேல ஃபாலோ பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ 1989 டு 1992 பாத்தீங்கன்னா வந்து டைரக்டர் ஆஃப் ஃபாரின் ஆபரேஷன்ஸ் ஆஃப் மணி மேக்கர்ஸ் மந்த்லி சிகாகோ யுஎஸ்ஏல. ஓகே. அண்ட் 1992 டு 1998 மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ரொமேல்ஸ் என்ட்ரன்பர்ட். ஓகே. ரொமேல்ஸ் என்ட்ரன்பர்ட் இஸ் ஆல்சோ another ஹெர்பல் ப்ராடக்ட் கம்பெனி, மார்க்கெட்டிங் கம்பெனி. அது வந்து மலேசியால வந்து அவர் உருவாக்கி இருந்தாரு. ஸோ அதுலயும் அவர் வந்து ரொம்ப சாதனை படைச்சாரு. அதுக்கப்புறம் 1998ல வந்துட்டு அவருக்கு நெட்வொர்க்கிங்ல இருந்து வெளியாகி ஹி வாஸ் மோர் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் யோகா. ஏன் அவர் வந்து யோகாக்கு போனாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. அதாவது அவரு மார்க்கெட்டிங் செய்யும் போது இந்த எம்எல்எம் கம்பெனிஸ் தான் நிறைய எம்எல்எம் கம்பெனிஸ் உருவாகுனாங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு எம்எல்எம் கம்பெனிஸ் வந்துட்டு ஆளுங்களை வந்து ரொம்ப ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து அந்த நெட்வொர்க்கிங்ன்ற ஒரு விஷயமே அந்த டைம்ல அப்ப பிடிக்காம போச்சு. ஸோ வாட் அவர் என்ன செஞ்சாரு, பிகாஸ் அவர் ஒரு சோஷியல் என்டர்பிரினர். ஸோ அதனால அவர் என்ன செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து யோகா வந்துட்டு உலக அளவுக்குள்ள எடுத்துட்டு போறதுக்கு அவர் வந்து முன் வந்தாரு. ஓகே. ஸோ அவர் மலேசியால என்ன பெரிய ஒரு விஷயம் செஞ்சாருன்னா மலேசியாவோட ஆக பெரிய செயின் ஆஃப் யோகா அண்ட் ஆயுர்வேதா சென்டரை அவர் வந்து உருவாக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம நம்ம மாயியோட ஆயுர்வேதா ஸ்கூல் ஒண்டி தான், யோகா அண்ட் ஆயுர்வேதா ஸ்கூல் ஒண்டி தான் இப்ப வரைக்கும் எம்ஓஇ சர்டிஃபைட். அதாவது வந்துட்டு அவர்கிட்ட படிக்கிறவங்க எம்ஓஇ மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன்ல சர்டிஃபைட் ஆகி வருவாங்க. ஓகேங்களா? சோ அதனால வந்துட்டு ரொம்ப அங்கீகாரம் பெற்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் கொண்டு வந்தாரு. அவர்கிட்ட வந்துட்டு இந்தியன்ஸ் மட்டும் யோகா கத்துக்காம சைனீஸ் அண்ட் வெள்ளையும் சேர்ந்து யோகா கத்துக்கிறாங்க.
ஸோ அந்த அளவுல வந்துட்டு ஒரு யோகா மூவ்மெண்ட் அவர் கொண்டு வந்தாரு. நெட்வொர்க்கிங்ல இருந்து யோகா பாத்துக்க போன ஒரு காரணம் அதுதான். பிகாஸ் நெட்வொர்க்கிங் பேரை MLM அது இதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு எடுத்தது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆமாவா இல்லையா? ஸோ அதனால வந்து அவருக்கு, ஏன்னா அவர் ஒரு சோஷியல் என்டர்பிரனர் இருக்கிறதுனால அவர் அந்த கான்செப்ட்ல போயிட்டாரு. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவருக்கு வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு ஆயுர்வேதாவையும் வந்துட்டு நம்மளோட மலேசியாலையும் குளோபலா எடுத்துட்டு போகணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ பிகாஸ் ஆயுர்வேதால நிறைய பேர் வந்து குணமடைவாங்க. அதாவது நம்ம PKP டைம்ல அவர் வந்து இந்த விஷயத்த கொண்டு வந்தாரு. ஸோ ஆயுர்வேதாவை வந்துட்டு எப்படி ஒன்னும் ஆளுங்க கிட்ட ஒன்னும் ரீச் அவுட் பண்றதுன்ற ஒரு விஷயத்துக்காக அவர் மறுபடியும் நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங் எடுத்துட்டு வந்தாரு. ஆனா அவரோட கான்செப்ட் டோட்டலி வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு கவலைப்பட வேணாம். யூ டோன்ட் ஹேவ் டு திங்க் இது ட்ரெடிஷ்னலான MLM மாதிரி வரப்போகுதுன்னு இல்ல. யூ வில் ஃபைண்ட் அவுட் சம்திங் வெரி கிரேட் அட் த எண்ட் ஆஃப் த செஷன். நம்ம ஃபைனான்சியல் பிளான் வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் தான் போவோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம அவர் வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மாயி இன்ஃபினிட்டி மேனுஃபேக்சரிங். ஓகே, மாயி இன்ஃபினிட்டி மேனுஃபேக்சரிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் OEM இல்ல, வேற ஃபார்ம்ல இருந்து அதெல்லாம் எடுத்து வரல. நம்மளோட சொந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனில இருந்து தான் நம்ம செஞ்சு எடுத்து வரோம். ஆல் ஹெர்பல்ஸ் எல்லாமே வந்து இந்தியால இருந்து தான் வருது. ஓகேங்களா? எல்லாம் மலேசியால உள்ளதுல பேக்கிங் தான் மலேசியால பண்றோம். மற்றபடி எல்லா ப்ராடக்டும் வந்து இந்தியால இருந்து, அந்த ஹெர்ப்ஸ் எல்லாமே இந்தியால இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம இங்க கொண்டு வந்து நம்ம பாட்டில் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து மாயி இன்ஃபினிட்டி வந்து இந்தியாலையும் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன் மலேசியா, இந்தியாலையும் நீங்க பிசினஸ் செய்யலாம். ஸோ ரொம்ப வைட்டான, ரொம்ப நிறைய எக்ஸ்பென்சிவா போற ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து நம்ம மாஸ்டர் மணி கொண்டு வந்திருக்காரு. ஓகே, அது மட்டும் இல்லாம AI, அதாவது நம்மளோட பார்ட்னர் இன் இந்தியா நீங்க பாத்தீங்கன்னா இஸ் ஆக்சுவலி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியோட ஹேட்டுங்க. ஸோ அவங்கலாம் வந்துட்டு வெரி ஹைடெக், ஸோ டிஜிட்டலா கொண்டு போறது வெரி ஹைடெக்கா இருக்கும். ஸோ இந்த ஃபியூச்சர் மாயி வந்துட்டு ரொம்ப ஹைடெக்கான ஒரு பிளாட்ஃபார்முக்கு போகுது. ஸோ இதனால வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வெரி வெரி பெனிஃபிஷியல். பிகாஸ் நம்ம லேட்டஸ்டான டெக்னாலஜிலையும் இருப்போம், அட் த சேம் டைம் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸும் நம்ம கையில இருக்கு. ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ், நம்ம சொந்த ப்ராடக்ட்ஸ். வி ஆர் நாட் OEM, நம்ம சொந்த ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் வந்துட்டு வெரி ஷார்ட்டா ஒரு 3 minutes வீடியோ. ஓகே, மாஸ்டர் மணியை பத்தி பார்த்துக்கோ. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் என்னைக்குமே வந்து குருவுக்கு ஒரு வணக்கத்தை கொடுத்துடணும். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் தான் என்னோட குரு. ஸோ அவரோட வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம forward பண்ணலாம். ஓகே, Risa, please play the video. Thanks. My name is Anisekaran. The term master was given to me by my students. I don't have any titles, and the only legacy that I want to leave behind on earth is love, kindness and compassion. We want to link it more to the mind. Because I have not seen the spirit. If you talk about it, I've been practicing for 20 years, but I've seen my mind. I've seen how it works, how it functions, how it reacts. So this is something which is very valuable for me to have a more balanced life. And also it is a good opportunity for us to reflect on our Malaysian society that we have learned to live together. மனம் இச்சு நம்ம யோகா பயிற்சி பண்ணும்போது அதே உடல் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஃப்ளெக்சிபிள் ஆகும், இன்னும் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும், மைண்ட் நல்லா தெளிவாக இருக்கும். போன வருஷம் இங்கே தான் நடத்தணும், 400 பிள்ளைங்க கிட்ட வந்து சேர்ந்தாங்க. இந்த வருஷம் வந்து ஒரு 1000 பிள்ளைங்க வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த போட்டி வந்து மெயினாக நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, யோகானா என்ன, யோகா வந்து எப்படி பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், எப்படி நம்ம வந்து சாப்பாடு நம்மளுக்கு மருந்துன்னு சொல்றோம் சித்த வைத்தியத்துல, அதே மாதிரி யோகால வந்து நம்மளோட மூச்சு, நம்மளோட உடம்பு, நம்ம எப்படி உட்காரோம், நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி நம்ம ஸ்ட்ரெச் பண்றோம், இதெல்லாம் ரொம்ப டெஃபினெட்லி
இந்த தண்ணியை வந்து தெய்வமா நம்ம பார்க்கணும், தெய்வீகமான ஒரு நிலையில நம்ம பார்க்கணும், ரொம்ப பாதுகாக்கணும், ரொம்ப ஒரு நல்ல ஒரு சிந்தனையை நம்ம உருவாக்கணும், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்ம பிள்ளைங்கள் எல்லாமே வந்து கத்துக் கொடுக்கணும். ஸோ வி மஸ்ட் பி an educator. சோஷியல் நம்மளோட சொசைட்டியை மாத்தணும், நம்மளோட சமுதாயத்தை மாத்தணும்னா ரொம்ப சிந்தனைகளை வந்து நம்ம வந்து தயார் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மாஸ்டர் மணிக்கு ஒரு பலத்த கைத்தட்டு கொடுத்துரும். அவர் இங்க இல்ல, ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அவர் நம்ம கூட வர்றது, ஆனா வந்து அவர் ஸ்ரீலங்கால இருக்கிறனால வந்துட்டு இன்னைக்கு வந்து அவர் நம்மள ஜாயின் பண்ணல. ஓகேங்களா? ரைட். ஸோ மாஸ்டர் மணியை பத்தி எல்லாரும் பார்த்துட்டீங்க. சசி வணக்கம். ஓ மாஸ்டர் வந்துட்டீங்களா? வணக்கம் 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 மாஸ்டர். ஓகே ஓகே ஓகே, எல்லாரும் அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டு கொடுப்போமா? ஓகேங்களா? அவரு கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டு. ஓகே, ரிசா, கேன் யூ பின் மாஸ்டர்? Master, what is your name in the I which think one? my yoga academy I think. Oh, okay, okay. Now, சரி, ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு மாஸ்டர் டைரக்டாவே வந்துட்டாரு. ஆக்சுவலி ஸ்ரீலங்கால இருக்காரு இப்ப. We were not there's no expecting. video, so I cannot pin him. ஓகே மாஸ்டர், நீங்க பேசலாம் மாஸ்டர், நோ ப்ராப்ளம். ஹலோ, சாரி. ஹலோ, விளங்குதா? விளங்குது மாஸ்டர், நீங்க பேசுங்க. வீடியோ போடவா? வீடியோ ஓகே தான் சார். தெரியுதா? எஸ், ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சசி. வணக்கம் வணக்கம். இது மனோகர், ரொம்ப நன்றி. Can hear me? Can hear? Can மாஸ்டர். எனிவே, எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. அண்ட் மெயின்லி சசி, உங்களோட முயற்சி வந்து ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மூவ்மெண்ட், இது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளோட சமுதாயம் ஒரு நல்ல நிலைக்கு வரணும். இந்த நல்ல நிலைக்கு வர்றது வந்து இந்த ஞானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கல்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாமே வந்து நம்மளோட இந்தியர்கள் வந்து சிறப்பான ஒரு இடம் என்னன்னா கல்வி. என்ன கல்வினா நம்மளோட அந்த ஆன்மீகத்தோட கல்வி, யோகா, ஆயுர்வேதா, இதெல்லாம் இது உலகத்துல வந்து இதான் நம்ம வந்து ஃபேமஸா இருக்கும். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்திலேயே வந்து நம்ம இந்தியர்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும், நான் எந்த இடத்துக்கு போனாலும் யோகா டீச்சரா, அதுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு என்ன ஆதரவும் வரவேற்பும் இருக்கு. மதிப்பு, மரியாதை இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து தேட வேண்டியதில்லை. அந்த கல்வி ஞானம் இருக்கும்போது அது நம்மளுக்கு வரும். யோகாவும் ஆயுர்வேதாவும் சித்தா, அதாவது யோகா, ஆயுர்வேதா, சித்தா, இது மூணும், இது ரெண்டு ஆக்சுவலி யோகா, ஆயுர்வேதா, சித்தா வந்து ஆல்மோஸ்ட் சேம். ஸோ இந்த நம்மளோட ஸ்பீச்சுக்கு நான் வந்து சித்தா மெடிசன் சொல்றேன். இது ரெண்டும் நம்ம வந்து கத்துக்கிட்டு நம்ம உலகம் பூரா நம்ம எடுத்துட்டு போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் எவ்ரிதிங் வந்து சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் சொல்லுவாங்க.
அதனால நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ஃபேமிலியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம அந்த கலாச்சாரத்தை எடுத்துட்டு வரணும், நம்ம குடும்பத்துக்கு அந்த கலாச்சாரத்தை எடுத்துட்டு வரணும், நம்ம நாட்டுக்கு எடுத்துட்டு வரணும், நம்மளோட சமுதாயத்துலேருந்து நம்ம நாடுலேருந்து உலகத்துக்கு நம்ம எடுத்துட்டு போனோம். மலேசியாலேருந்து இந்த மாதிரியான ஒரு சங்கதியை எடுத்துட்டு போறோம், இந்த மாதிரியான ஒரு மார்க்கத்தை நம்ம எடுத்துட்டு போறோம்னு நம்ம எல்லாமே ரொம்ப ப்ரௌடா இருக்கணும். நம்ம எல்லாமே வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இருக்கணும். மை இன்ஃபினிட்டி மலேசியாலேருந்து உலகம் பூரா நம்ம எடுத்துட்டு போறோம். அதாவது இது வந்து ஒரு பெரிய டிசையர் வந்து பணம் சம்பாதிக்கணும், அது வந்து ஒரு சைடு இருக்கட்டும். அது வந்து இட்ஸ் நாட் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நம்மளோட கான்செப்ட் என்னன்னா, எனக்கு வந்து நம்மளோட நாட்டு மேல ரொம்ப பற்று. எவ்வளவு தூரம் நம்ம வந்து தமிழ்நாட்டோ இந்தியாவோ நம்ம வந்து விரும்புறோமோ அதே மாதிரி நம்மளோட நாட்டு வந்து இன்னும் அதிகமா நான் விரும்புறேன். ஏன்னா இங்கதான் நம்ம பிறந்தோம். ஆனா நம்மளோட லிங்க் வந்து இந்தியா கூட இருக்கிறதுனாலதான் இந்தியாலயும் நம்ம வந்து மை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டும் வந்து பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வந்து மலேசியால இருந்துகிட்டு மலேசியாலையும் நம்ம வந்து இந்த சிஸ்டம், இந்த நாலேஜ் வந்து நம்ம கொடுக்கலாம், இந்த ஞானத்தை இந்தியாவுக்கும் நம்ம வந்து உடனே கொடுக்கலாம். அதனாலதான் எல்லாமே வந்து மெம்பர்ஷிப்ல இருந்து எல்லாமே ஃப்ரீ ஆக்கியாச்சு. முத சசி பேசிட்டு இருந்தாரு சோசியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு. நான் டோட்டலி அந்த கான்செப்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா யோகால வந்து 25 வருஷம் இருக்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, யோகா வந்து எனக்கு ஞானத்தை கொடுக்க முடியும், கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். ஆனா வந்து வர்றவங்க எல்லாமே வந்து என்ன மெயினா அதை பத்தி பேசப்பட்டாங்க. ஆனா மெயினா வந்து பொருளாதாரத்தோட இஷ்யூ, ஃபைனான்சியல் இஷ்யூ. நம்மளோட சமுதாயம் வந்து ரொம்ப அந்த பிரச்சனை இருக்கு. மைனாரிட்டி இல்ல, மெஜாரிட்டி வந்து இந்த ஃபைனான்சியல் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படி ஹெல்ப் பண்றது, எப்படி நம்ம வந்து சர்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது மணி மேக்கர்ஸ் மந்த்ல இருந்து ரோமேல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதுல பார்த்தேன். அதுல வந்து நம்ம சமுதாயத்துக்கு வந்து ஒரு திருப்பத்தை உண்டாக்கலாம். அதனாலதான் நான் இது வந்து எடுத்துட்டு இது மெர்ஜ் பண்ணிட்டேன். இந்த கல்வி இருக்குல்ல, இந்த யோகாவோட கல்வி, இந்த சித்தாவோட கல்வியும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட கல்வியும் எடுத்துட்டு சோஷியல் என்டர்பிரைஸ், ஹோலிஸ்டிக் வெல்னஸ், சோஷியல் என்டர்பிரைஸ். ஹோலிஸ்டிக் வெல்னஸ்னா நம்மளோட உடல் ஆரோக்கியம் ஒண்டி இல்ல, மனம் ஆரோக்கியம், நம்மளோட வாழ்க்கை முறை, இது எல்லாமே வந்து மாத்துறதுக்கு தான், ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வர்றதுக்கு தான் மை இன்ஃபினிட்டி, மை. அப்புறம் சோஷியல் என்டர்பிரைஸ்னா எப்படி சமுதாயத்துக்கு ஒரு வியாபார திட்டத்தை நம்ம உண்டாக்கலாம், நம்ம வந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது. இப்ப நான் என்ன டீச் பண்றேன், ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழணும். ஆனா இந்த ஃபைனான்சியல் இதுலயும் வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம, கேபிட்டல் இல்லாம, ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லாம, இதெல்லாம் இனிஷியல் கேபிட்டல் இல்லாம, அதாவது முதல் இல்லாம எப்படி இந்த ஒரு வியாபாரத்தை நம்ம வந்து செய்யலாம், எப்படி நம்ம பீப்புள் கிட்ட வந்து இதை ஷேர் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஒரு வருமானம் வரும்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் நானு நம்மளோட டீம் எல்லாமே வந்து உருவாக்கியிருக்கோம். இது வந்து கடவுள் ஆசீர்வாதம் தான். எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை, பெரிய ஒரு நம்பிக்கை. நம்ம வந்து இது ஒரு பெரிய ஒரு திருப்பத்தையும், ஒரு ரெவல்யூஷன், ஒரு பாசிட்டிவான, அதாவது வந்து கல்ச்சரல் ஹெல்த் ரெவல்யூஷன் we are creating. we are all reformers. நம்ம எல்லாமே வந்து ஒரு ரிஃபார்மர்ஸ். அதாவது இந்த எடுகேஷன் சாதாரண ஒரு எடுகேஷன் இல்ல, அதாவது உலகத்தை திருப்புற ஒரு எடுகேஷனு. ரொம்ப பேருக்கு வந்து வியாதினால வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு, பொருளாதாரத்தோட இஷ்யூனால. இது ரெண்டையும் வந்து உடைக்கிறதுக்கு தான் இந்த மை இன்ஃபினிட்டி. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சசி ரொம்ப நன்றி. உங்களோட உழைப்பு, உங்களோட நட்பு, உங்களோட சப்போர்ட், இது எல்லாமே வந்து பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன். ஒரு நாள் உங்களோட பேர்லாம் வரணும். இவங்கெல்லாம் வந்து மையில வந்து பைனியர்ஸ், மலேசியால ஒண்டி இல்ல, உலகம் பூரா இவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க இந்த பெரிய ஒரு மார்க்கத்தை, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம உண்டாக்கலாம். ஸோ நம்ம சாதாரணமா நம்மள வந்து நினைக்க கூடாது. நம்ம வந்து சின்ன ஒரு இமேஜினேஷன்ல வேணாம். இமேஜினேஷன் இஸ் ஃப்ரீ. ஸோ அதனால இவ்வளவு தூரம் நம்ம எடுத்துட்டு உலகத்தையே நம்ம மாத்துவோம். ஏன் மாத்த முடியாது? நல்ல ஒரு விஷயத்தை உலகம் பூரா நம்ம ஷேர் பண்ணுவோம். அது ஷேர் பண்ணும்போது நீங்க உங்களுக்கு என்ன வேணும், நீங்க வந்து இமேஜின் பண்ணாத ஒரு சக்சஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கடவுள் ஆசீர்வாதம் மூலியமா உங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நன்றி, வணக்கம். நன்றி சசி, மனோ, நன்றி. நன்றி மாஸ்டர். Risa, you can pin me back. You can pin my video back. ஓகே, ஸோ எல்லாரும் வந்துட்டு மாஸ்டரோட ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க. அவருக்கு மிக்க நன்றி. ஆக்சுவலி வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட விஷன், இப்ப நம்மளோட மை இன்ஃபினிட்டியோட விஷன் வந்துட்டு ரொம்ப ஹை, ரொம்ப ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த விஷயங்களை நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்துட்டு இது வந்துட்டு ஆரம்பமா இருக்கலாம், ஆனா இது முடிவு இல்லை. இது வந்து நிறைய இன்னும்
ஒரு பெரிய பாதையில நம்ம போய்கிட்டு இருக்கோம். சோ இப்ப அவர் ஆரம்பிச்சு விட்டுருக்காரு, அந்த பாதையில நம்ம சென்றுட்டு இருக்கோம். அந்த பாதையில நீங்க எல்லாம் செல்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்றோம். ஓகேங்களா? சோ இப்ப வரைக்கும் நம்மளோட விஷன் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இந்த உலகத்தை மாத்துறதுக்காக, நம்மள மாத்துறதுக்காக, பல பேர் இயற்கையோட மறுபடியும் வாழ்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். சோ அடுத்தது வந்துட்டு நம்ம சோஷியல் என்டர்பிரைஸ்ல என்னென்ன பிளான் வச்சிருக்கோம் அதையும் உங்ககிட்ட நாங்க கொஞ்சம் ஷேர் பண்றோம். Risa, please on back the slide. Thank you. Okay. ஸோ நம்மளோட விஷன் மாஸ்டர் உங்ககிட்ட அழகா எடுத்து கூறிட்டாரு. ஸோ அதை பத்தி நான் பேசல. ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து நம்மளோட விஷன் சோஷியல் என்டர்பிரைஸ்ல வந்துட்டு நம்மளோட யோக கலை, அப்புறம் தியானம், அப்புறம் வந்துட்டு நம்மளோட ஆயுர்வேதம். ஓகேங்களா? ஸோ ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸை தான் வந்து நம்ம வந்துட்டு வேர்ல்ட் மூவ்மெண்ட் நம்ம கொண்டு போகிறோம். அதாவது நிறைய பேருக்கு வந்து அந்த ஆயுர்வேதத்தோட கல்வி தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட சோஷியல் என்டர்பிரைஸ் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் பத்தி பேச போறோம். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண சோஷியல் என்டர்பிரைஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி தான் சோஷியல் என்டர்பிரைஸ் வந்துட்டு என்னைக்குமே வந்து மக்களோட விருப்பத்தை முன்னிலையில வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்பெனியோட அடிப்படையோட தேவைகளை அவங்க வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ அதாவது நீங்க பாத்தீங்க ரொம்ப ஷார்ட்டா சொன்னா, அதாவது ஒரு ப்ராஃபிட் ஒரு கம்பெனி வந்து என்னைக்குமே வந்து ஒரு பிசினஸ் செய்யறவங்க என்னைக்குமே வந்து அவங்களோட கம்பெனி பெருசாகணும்னு தான் பார்ப்பாங்க. மக்களோட இதை பத்தி பார்க்க மாட்டாங்க. மக்களுக்கு ஒரு 20% 30% தூக்கி போட்டுட்டு 70-80% அவங்க தான் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம கம்பெனி அப்படி இல்லை. நம்ம கம்பெனி வந்து ஆக்சுவலி வந்துட்டு 60% நம்ம ஒரு கம்பெனின்னு கூட சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஆர்கனைசேஷன், நம்ம ஒரு மூவ்மெண்ட், ஒரு பெரிய மூவ்மெண்ட். ஸோ அந்த மூவ்மெண்ட்ல வந்துட்டு நம்ம வந்து 60% வந்துட்டு மறுபடியும் மக்கள்கிட்டயே தான் அவங்க கொடுக்குறாங்க. எதுக்காகனா அந்த ஒரு கான்செப்ட் மறுபடியும் வந்துட்டு சோஷியல், அதாவது நம்மளோட என்டர்பிரைஸ் சோஷியல் என்டர்பிரைஸ். ஸோ அதனால நம்மளோட மிஷன் வந்துட்டு ரீஇன்வெஸ்டிங் த ப்ராஃபிட். அதாவது நம்ம கம்பெனிக்கு வர்ற ப்ராஃபிட் மறுபடியும் மக்களுக்கே போய் சேரும். வர்ற ப்ராஃபிட் மறுபடியும் மக்கள் நலனுக்காக போய் சேரணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மெயின் மோட்டிவா இருக்கும். அதனால தான் we are calling ourselves social entrepreneur. ஓகேங்களா? ஸோ we will seek to provide benefit to society and environment. நம்ம சுற்றுச்சூழலுக்கு நன்மை கொடுக்கறதுக்காகத்தான் நம்மளோட பெரிய போராட்டமே. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய போராட்டத்தை நம்ம வந்து கண்டிப்பா வந்துட்டு வெளியில் உள்ள ஃபேக்டர்ஸ் நம்ம யாரையும் எதிர்பார்க்கல. We do not want support from external factors like government. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம சொசைட்டியை, நம்ம உருவாக்க போற சொசைட்டியே இது எல்லாத்தையும் செய்ய முடியும். இதுதான் நம்மளோட பெரிய கனவு. ஓகேங்களா? சோ நம்ம பெரிய கனவுல ஒரு கனவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மலேசியால உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஈவன் நம்ம மேபி நம்ம பார்க்க, ஏன்னா நம்ம அவ்வளவு பிஸியா இருக்கிறதுனால மேபி நம்ம பார்க்காம இருக்கோம். ஆனா மலேசியால அவ்வளவு பேரு வீடு இல்லாம இருக்காங்க. எத்தனை பேருக்கு அது தெரியும்? வீடு இல்லாம இருக்காங்க, நல்ல ஒரு சுற்றுச்சூழல்ல வாழாம இருக்காங்க. சோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள், நல்ல ஒரு அதாவது வைத்தியம், சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம ஊர்லயும் இருக்கு. ஆனா மேபி நம்ம டைரக்டா பாக்குறது இல்லை. ஏன்னா எல்லாரும் வந்துட்டு நம்ம வேலையில ரொம்ப ஈடுபாடா இருக்கு, நம்மளுக்கு டைம் இருக்காது. நம்ம வீடை பார்க்கணும், நம்ம ஃபேமிலியை பார்க்கணும், சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்யும் போது நம்மளுக்கு அந்த டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? சோ அதனால மாய் இன்ஃபினிட்டி மெம்பர்ஸ் வரும்போது நம்ம எல்லாம் ஒரு பெரிய கனவு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பில்டிங், நீங்க நிறைய நெட்வொர்க் நிறைய கம்பெனியோட பில்டிங் பார்த்திருப்பீங்க. ஆனா நம்ம ஒரு பில்டிங் கட்ட போறோம். என்ன பில்டிங் தெரியுமா? we are going to do a building that's called homeless project. அந்த homeless project வந்து அந்த பில்டிங்ல வந்துட்டு ஆக கீழே, ஓகேங்களா, ஆக கீழே இட்ஸ் கோயிங் டு பி த பிளேஸ் where the homeless people, அந்த homeless people வீடு இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்க வந்துட்டு அங்க வந்து சாப்பிடலாம், குளிக்கலாம், சில மருத்துவங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதையெல்லாம் நம்ம கம்பெனில, அதாவது இப்ப நான் வந்துட்டு அந்த கம்பெனில வந்து வேலை செய்யறேன்னா நான் போய் பாக்குறதே அந்த நன்மையான விஷயங்கள் தான். ஒரு ஆளுக்கு நான் உதவி செஞ்சுட்டு தான் நான் போய் என்னோட ஆபீஸ்லயே போய் உட்கார போறேன். எத்தனை இடத்துல இந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்லுங்க? இல்ல, கண்டிப்பா இல்ல. நம்ம எல்லாருமே ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சிருப்போம். எல்லாமே ஒரு பல இடத்துல நம்ம வேலை செஞ்சோம். ஆனா எந்த ஒரு இடத்துலயும் முதல்ல போயிட்டு ஒரு நன்மையை செஞ்சுட்டு அடுத்தது நம்ம ஆபீஸ்ல போய் உட்கார மாட்டோம். ஆனா இங்க நம்ம அதை செய்ய போறோம். அதுதான் எங்களோட முதல் கனவு. ஏன்னா வேலை செய்யற அந்த ஒரு அதாவது நம்மளோட ஆர்கனைசேஷன்ல வேலை செய்யற ஒரு ஆளுங்களுக்கும் நம்மளோட கனவை என்னைக்குமே நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். சோ நம்ம வந்து போயிட்டு அந்த நன்மையை நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையில போய் உட்காரும் போது அதோட சந்தோஷமே ஒரு தனி. ஓகேங்களா? சோ நம்ம வந்து பல பிளான் வச்சிருக்கோம். அதுல ஒண்ணு வந்துட்டு we are going to give people hygiene. அதாவது ஹைஜீன்னா
அவங்களோட சுத்தம், அவங்க சுத்தமா இருக்கணும், அவங்க வாழ்க்கையில சுத்தமா இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கணும், மெடிக்கல், டென்டல், இது அப்புறம் ஐடென்டிபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ். ஏன்னா நீங்க பாருங்க, சில பேருக்கு ஆக்சுவலி ஐடி கூட இருக்காது தெரியுமா. ஈவன் மலேசியால நம்ம இருக்கோம், ஒன் ஆஃப் த ஹையான, அதாவது நிறைய பிரபலமான ஒரு நாடுன்னு சொல்லலாம். ஆனா நம்ம நாட்டிலேயே நிறைய பேருக்கு இன்னும் ஐடி இல்லைன்றது எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. ஸோ ஹவுசிங் அரேஞ்ச்மெண்ட் பை என்ஜிஓ, ஏன்னா நம்ம மாயி இஸ் ஆக்சுவலி ரிலேட்டட் டு மெனி என்ஜிஓஸ் எல்லாம் நம்ம வந்து நம்ம ஈடுபாடு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து மக்களுக்கு எடுத்து செய்ய போறோம். ஓகேங்களா. ஸோ எங்களோட நோக்கம் இது எல்லாமே செய்யணும்னா முக்கியமா என்ன தேவை சொல்லுங்க? நம்ம கிட்ட பணம் வரும். ஓகேங்களா. நல்லவங்க கிட்ட பணம் இருந்தா நன்மை நடக்கும், தீயவர்கள்கிட்ட பணம் இருந்தா தீயதுதான் நடக்கும். ஓகேங்களா. சோ நல்லவர்கள் கிட்ட பணம் இருக்கணும்னா நம்ம அந்த பணத்தை நம்மளே தான் தரும். ஓகேங்களா. சோ அதுக்காக தான் அவர் வந்துட்டு சோஷியல் என்டர்பிரைஸ கொண்டு வந்திருக்காரு. ஓகே. ஸோ சோஃபா நான் எல்லாமே உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஜஸ்ட் கம்பெனியை பத்தி கொஞ்சம் பிரீஃபா நான் சொல்லிக்கிறேன். ஸோ மாயி ஆக்சுவலி வந்து 20 வருஷமா நடைமுறையில இருக்கு. 20 வருஷமா நடைமுறையில இருக்கு. ஓகேங்களா. ஸோ மாயி நான் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சது வந்துட்டு மாயி யோகா. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து மாஸ்டர் கொண்டு வந்தார். ஓகே. ஸோ அதுல வந்து நம்மளோட இது பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டோரி வந்துட்டு 2000 மாயி யோகா அகாடமி, அதுக்கப்புறம் 2004 வந்து மலேசியன் யோகா சொசைட்டியை கொண்டு வந்தாரு. முத யோகாக்குன்னு ஒரு சொசைட்டியை உருவாக்குனதே நம்மளோட மாயி தான், நம்ம மாஸ்டர் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு மலேசியன் சின்ஸ் 2007 வந்துட்டு மலேசியன் யோகா மூவ்மெண்ட், அப்புறம் மாயி வாட்டர்ஸ். ஓகே. அப்புறம் 2018 மாயி இன்ஃபினிட்டி, அதாவது நம்ம பிகேபி டைம்ல தான் மாயி இன்ஃபினிட்டி. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வெக்சின் குத்தி கூட பல பேருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த டைம்ல ஆயுர்வேதா வச்சு பல விஷயங்கள் இந்த உலக அளவத்திலேயே வந்துட்டு கியூர் பண்ணாங்க. இது பல வீடியோல நீங்களே பார்த்திருப்பீங்க. நம்ம மாயோட ப்ராடக்ட்னு சொல்ல ஆயுர்வேதா. ஓகேங்களா. ஆயுர்வேதிக்ல எத்தனையோ நன்மைகள் நடந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். சில பேருக்கு வந்து ஈவன் ஹாஸ்பிட்டல்ல கூட என்னென்ன கொடுத்தாங்கன்றது உங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா. ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து மாயி கோப்ராசி பர்ஹாட் இருக்கு. அதுக்கப்புறம் ஹார்மனி ஆன் எர்த்ன்ற ஒரு ப்ரோக்ராம் மாஸ்டர் கொண்டு வந்தாரு 2021. அப்புறம் வந்துட்டு வேர்ல்ட் யோகா மூவ்மெண்ட் 2021 கொண்டு வந்தாரு. ஓகேங்களா. மாயி இன்ஃபினிட்டி மேனுஃபேக்சரிங் 2022 நம்ம சொந்தமா மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்மளோட சொந்த ப்ராடக்ட்ஸை. ஓகேங்களா. வெளியில இருந்து எதுவுமே நம்ம எடுக்கல, நம்ம OEM எடுக்கல. இட்ஸ் அவர் ஓன் ப்ராடக்ட். நம்மளோட ப்ராடக்ட்னு நம்ம வந்துட்டு பெருமையா பேசலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2022 ஆயுர்வேதா மூவ்மெண்ட்டையும் வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு மாஸ்டர். ஸோ ஆயுர்வேதா மூவ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, we are going to promote ஆயுர்வேதா. உலக அளவுல ஆயுர்வேதாவை ஒன்னும் பெருசா நம்ம வந்து காட்டணும். ஆக்சுவலி இப்பயே வந்துட்டு நிறைய பேர் ஆயுர்வேதாக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க நம்பலனா US, நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. ஈவன் USல ஓகே பல பேர் வந்துட்டு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம், நீங்க பார்த்து கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா, வேர்ல்ட்லயே டாப் 3ல ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டாப் 3 ஆயுர்வேதா யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா, அதுல ஒண்ணு வந்துட்டு ஆக்சுவலி வந்து யூஎஸ்ல இருக்கு. ஸோ யூஎஸ்ல ஏன் வந்துட்டு ஒன் ஆஃப் த டாப் 3 ஆயுர்வேதா ஸ்கூல் இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. ஸோ தே ஆர் கமிங் பேக் டு நேச்சர். அதாவது யூஎஸ் தான் எல்லாம் நிறைய விஷயத்த வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க. ஆனா அதே யூஎஸ்கே இப்ப தெரியுது, மறுபடியும் மக்கள் நேச்சருக்கு போனா தான் நல்ல வாழ்வு வாழ முடியும். இல்லாட்டி பல விஷயங்களுக்கு நம்ம கண்டிப்பா பிரச்சனைக்கு உள்ளாகுன்றது அவங்களுக்கும் தெரியும். இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சோம். ஓகேங்களா. சோ அது மட்டும் இல்லாம நம்ம மை இன்ஃபினிட்டி கம்பெனி வந்து ஒரு லைசன்ஸ், ஆல் த லைசன்ஸ். ஓகேங்களா. MDDA, IGL, ஸோ எல்லா லைசன்ஸும் வந்து மாஸ்டர் எடுத்து வச்சிருக்காரு. ஓகே. ஸோ யூ கேன் பி வெரி செக்யூர். ஏன்னா இதை பத்தி நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்மளோட சர்டிபிகேஷன், கம்பெனி யாரு, லீடர் யாரு, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியாம நம்ம காலை விடக்கூடாது. தெரியாம காலை விட்டு தான் பல பேரு பாதியிலேயே கிளம்பிடுறாங்க, பாதியிலேயே உளுந்துடுறாங்க. ஓகேங்களா. சோ நம்ம உழுவுறதுக்காக இங்க வரல, நம்ம ஜெயிக்கணும், ஒன்னும் நிறைய மேல ஏறணும், அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை அதுக்கு மேல ஒன்னும் பெருசா ஏறணும். இதுதான் நம்மளோட ஆசை. சோ அதுக்காக நம்மளோட மாயி சோஷியல் என்டர்பிரினர் சிஸ்டம் நம்ம வந்து எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா தான் செய்வோம். ஓகேங்களா. சோ சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்பெனி அண்ட் த டீம். ஓகே. சோ அதுல வந்து ஒரு ஆறு வகைகள் இருக்கு. சோ நம்மளோட சிஸ்டம் என்னன்னா கம்பெனி அண்ட் த டீம். சோ கம்பெனி அண்ட் த டீம் யாரு? நான் இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம கம்பெனி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம டீம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு. சில பேருக்கு பர்சனலாவே என்னையும் தெரியும், எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம லீட் பண்ணுவோம்னே ஒரு விஷயத்த. ஓகேங்களா.
ஸோ கம்பெனி அந்த டீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? செகண்ட், எந்த மாதிரியான ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஹை குவாலிட்டி, ஐ மீன் லோ குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்து நம்ம வந்து மக்கள் கிட்ட போயிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றதுல நம்மளுக்கு எந்த இதுவும் கிடைக்க போறது இல்லை. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் நீங்க அப்புறமா கண்டிப்பா பார்ப்பீங்க, நீங்களே சொல்லுவீங்க. ஓகேங்களா? வெரி ஹை குவாலிட்டி, தரமான பொருட்களால செய்யப்பட்ட ரா கெமிக்கல் ஃப்ரீ ஹெர்ப்ஸ். ஓகேங்களா? இதைத்தான் நம்ம வந்துட்டு பயன்படுத்துறோம். ஓகே, மூணாவது பாத்தீங்கன்னா நம்மளோட டெக்னாலஜி. அதாவது ஒரு பிசினஸ்ல டெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெக்னாலஜி இல்லைன்னா நம்மளோட பிசினஸ் கரெக்டா மூவ் பண்ண முடியாது. அதாவது இந்த நம்ம டெக்னாலஜி இருந்தா தான் அடுத்த ஜெனரேஷன் அழகா போக முடியும். ஸோ இந்த விஷயத்திலயும் நம்ம வந்துட்டு அஃப்கோர்ஸ் உங்களுக்கே முதல்ல நான் சொல்லிட்டேன், we are partnered with AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குறவங்களோட நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கோம். they are one of the directors in our company. ஸோ அதனால வந்து டெக்னாலஜி வைஸ் நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம். we will be moving forward with technology and with our products. ஓகேங்களா? எஜுகேஷன் சப்போர்ட். ஸோ எந்த ஒரு பிசினஸ் செஞ்சாலும் சரி எஜுகேஷன் அண்ட் சப்போர்ட் இருக்கணும். இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லிட்டு நான் கான்ஸ்டன்டா உங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கலன்னா உங்களுக்கு இந்த சோஷியல் என்டர்பிரைஸ் சிஸ்டமை பத்தி பாதியிலே வந்து தெரியாம போயிடும். ஸோ எஜுகேஷன் என்னைக்குமே எடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் அவர் நம்மளோட சிஸ்டம்ல இது எல்லாமே இருக்கு, இது எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் நாங்க. ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் எஜுகேஷன் இருக்கும் அண்ட் நம்மளோட சிஸ்டம்ல ஃபைனான்சியல் ஃப்ரீடம் பிளான் இருக்கு. ஸோ அதை பத்தி அப்புறமா நான் உங்ககிட்ட பேசுவேன். ஸோ ஃபைனான்சியல் ஃப்ரீடம் பிளான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அதை கிட்ட சொன்ன மாதிரி தான் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் நீங்க அடைஞ்சா தான், உங்க கையில காசு இருந்தா தான் நீங்களும் நல்லது செய்யும். ஸோ நம்மளோட மெயின் மோட்டிவ் முதல் மக்கள் நோக்கம், இந்த மக்கள் கிட்ட பணம் வர வச்சு அதுல இருந்து நம்ம நல்ல விஷயங்களும் நம்ம வந்து நம்ம சொசைட்டி செய்ய போறோம். ஏன்னா நம்ம மக்கள் தானே நம்ம சொசைட்டி, வேற யாரும் இல்லையா, நம்ம தான் நம்ம சொசைட்டி. ஸோ நம்ம மக்கள் கூட சேர நல்லது சேர நம்மளோட சொசைட்டி இன்னும் பெருசா ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு, ஒரு நல்ல சோஷியல் என்டர்பிரைஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து கொண்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மளோட கல்ச்சர், இதுதான் நம்மளோட கல்ச்சர். இந்த அடிப்படை எல்லாமே நம்மளை கம்பைன் பண்ணி நம்மளுக்கு இது எல்லாமே இருந்தா தான் நம்ம இந்த கல்ச்சர் வந்துட்டு நம்ம மாயோட கல்ச்சரை நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ சோஃபா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்ப வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் நம்ம டீமை பத்தி நம்ம மெம்பர்ஸ் பத்தி எல்லாம் பார்த்தோம். இப்ப நம்ம ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் மை இன்ஃபினிட்ல இருக்கு. இப்ப இவ்வளவு நேரம் வந்து நம்ம இவ்வளவு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ மை இன்ஃபினிட்ல ஆயுர்வேதான்றோம், இது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். பட் எக்ஸாக்ட்லி என்னதான் நம்ம கிட்ட இருக்குன்றத இப்ப நீங்க பாப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ப்ராடக்ட் ஹை குவாலிட்டி, 100% நேச்சுரல். நீங்க சொல்லலாம் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு ஓகே அலோவேராவோட இது கொண்டு வராங்க, ஓகே அப்புறம் டியூமரிக்கோட இது கொண்டு வராங்க, ஸோ அதுல இருக்க அப்படின்னு வந்து நேச்சுரல்னு சொல்லி தான் மார்க்கெட்டிங் பண்றாங்க. தவிர 100% நேச்சுரல்னு அவங்கனால ப்ரூஃப் பண்ண முடியுமா, அவங்கனால கிளைம் பண்ண முடியுமா? நீங்க கேட்டு பாருங்க, நீங்க அவங்களோட லேபிளை போய் பாருங்க, இல்ல அவங்களோட லேப் டெஸ்ட் கேட்டு பாருங்க, அவங்களால முடியாது. ஐ எம் நாட் டெல்லிங் ஆல் கம்பெனிஸ், பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஒரு 95% நான் சொல்ல முடியும், நியர்லி 95% they cannot claim 100%. they cannot claim 100% natural. நம்ம claim பண்ண முடியும் 100% chemical free and 100% natural product, vegan friendly. ஓகே, அண்ட் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து பவுடர் இல்லை, எல்லாமே வந்துட்டு வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட். அதாவது வந்து பவுடர் பீப்புள் வந்து கான்செப்ட் வந்து ராங்கா இருக்கும். வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட்னா வாட்டர், நம்மளோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்துட்டு இஸ் மோர் போட்டன்ட். இன்னும் அதோட பலம் வந்து இன்னும் கூட இருக்கும். ஓகேங்களா? பவுடர் ஃபார்மேட்டோட அதோட பலம் வந்து கூட இருக்கும். அதை வச்சுதான் நம்ம வந்துட்டு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பவுடர் ஃபார்மேட்ல நம்ம செஞ்சிருக்கோம். இட்ஸ் நாட் டன் பை பவுடர். வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட்ஸை வி கன்வெர்ட் இட் இன்டு பவுடர். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 கிலோவோட பவுடரோட பவர் வந்துட்டு நம்மளுக்கு அந்த 1 கிலோலயே வந்து. ஓகேங்களா? இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அவர் ப்ராடக்ட் சீரீஸ் பாத்தீங்கன்னா ஸ்கின் இருக்கு, பாடி ஹேர், பெட் சீரீஸ், நேச்சுரல் சப்ளிமெண்ட், ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பேஸ் இதெல்லாமே நம்மகிட்ட சொல்லிட்டேன். ஆன்டி கேன்சர், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி. ஓகேங்களா? பிஹெச் பேலன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது இருக்கா, மேபி தெரியாம இருக்கலாம். நம்மளோட உடலோட பிஹெச் வந்து என்னைக்குமே வந்துட்டு 7க்கு மேல இருக்கணும். ஆக்சுவலி 8க்கு மேல இருந்தா இன்னும் நல்லது. ஏன்னா 7க்கு கீழேன்றது அசிடிக். அப்பதான் அந்த கேன்சரு, இந்த டிசீசஸ், நோய் நொடிகள் இது எல்லாமே வர்றது வந்துட்டு இந்த பிஹெச் பேலன்ஸ் இல்லாதனால. ஆனா நம்ம பொருட்களை உட்கொள்றதுனால நம்ம பிஹெச் பேலன்ஸ் வந்துட்டு மறுபடியும் சரி கட்டுறோம்.
ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளோட மாயி ப்ராடக்ட்ஸ் மூலியமா நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம யார்கிட்ட கொண்டு போகிறோம்? மக்கள்கிட்ட. ஓகேங்களா? ஸோ நம்மளோட மாயி சோஷியல் என்டர்பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இட்ஸ் டிரைவ் ஆஃப் 3 people. ஒன்னு இந்த பொருளை வந்து பிசினஸ்க்காக எடுத்துட்டு போறவங்க, 2 சில பேர் வந்து ப்ராடக்ட் வந்து அவங்களுக்காக பயன்படுத்திக்கிறவங்க, அவங்க நன்மைக்காக பயன்படுத்திக்கிறவங்க. ஓகேங்களா? சோ 3 மக்களுக்கு நன்மை சேர்க்கிறதுக்காக கொண்டு போறோம். சோ நீங்க பணத்துக்காக கொண்டு போனாலும் சரி, உங்களுக்கு நீங்க வந்துட்டு உங்களுக்கு உட்கொள்ளுறதுக்காக நீங்க வந்து பயன்படுத்தினாலும் சரி, இல்ல மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்க கொண்டு போனாலும் சரி, நம்ம கிட்ட எல்லா ப்ராடக்டும் இருக்கு. எல்லா ப்ராடக்டும் எல்லா சீரீஸ்லயும் இருக்கு. அதாவது ஃபேஸ் கேர், பாடி கேர், ஹேர் கேர், ஆரல் கேர், வெர்ஜின் கோகோனட் ஆயில், ஹோம் கேர், பெட் கேர் அண்ட் டீடாக்ஸ் அண்ட் ரீஜுவனேஷன். இந்த எல்லா சீரீஸும் வந்துட்டு 100% கெமிக்கல் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம வந்து எல்லா ப்ராடக்டையும் 1 by 1 நம்ம பார்த்தோமா, நம்மளுக்கு நான் சொன்ன டைம்ல என்னால முடிக்க முடியாது. ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, அதாவது இப்ப இந்த இதை நீங்க முடிச்ச உடனே, இந்த ப்ரோக்ராம் முடிச்ச உடனே நீங்க ஒரு ஃப்ரீ மெம்பரா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் திங்கக்கிழமை வந்துட்டு நம்ம வியாழக்கிழமையும் நம்ம செய்வோம், திங்கக்கிழமையும் நம்ம செய்வோம். பிகாஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கிறனால. ஸோ தமிழ்ல வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம வியாழக்கிழமை செய்வோம். ஓகேங்களா? ஸோ வியாழக்கிழமை வந்துட்டு உங்களுக்கு எடுகேஷன் கொடுப்போம், இந்த ப்ராடக்ட் பத்தி எடுகேஷன் கொடுப்போம். அது மட்டும் இல்லாம மித்த லைஃப் ஸ்டைல் எடுகேஷன், யோகா எடுகேஷன், இது எல்லாமே நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றும் வந்துட்டு அடுத்தடுத்த கிளாஸ்ல நீங்க வந்து கத்துக்கலாம். இது வந்து இண்டக்ஷன். ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல நீங்க வரும்போது ஒன்னும் டீட்டெயிலா நம்ம சொல்லி கொடுப்போம். ஸோ இப்ப நம்ம வந்துட்டு வந்துட்டு நம்ம வாயிலிருந்து ஆரம்பிப்போமா? நம்ம பேசுறதே வாய் தானே, நம்ம ஸ்டார்ட் பண்றதே வாய் தானே. வாயிலிருந்து ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஸோ ஓரல் கேர் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்ன்றது இன்னும் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ ஓரல் கேர்னா என்னதுன்னா, நம்மளோட வாய், நம்மளோட பல். ஓகே, ஸோ இது எதுக்கு ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட நாக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காலையிலேயே ஆரம்பிக்கிறதே நம்மளோட வாய் பல் விளக்குறதுல தான் ஆரம்பிக்குது. ஆனா எத்தனை பேர் ஒன்றும் நம்ம டூத்பேஸ்ட் பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். டூத்பேஸ்ட் வந்துட்டு நம்ம ஆரம்பிச்சது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா தப்பை என்னைக்குமே செஞ்சுக்கிட்டு இருந்தா அது ஒரு மகா பெரிய தப்பு. ஓகேங்களா? ஸோ அதாவது டூத்பேஸ்ட் பாய்க்கிறனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றது நான் சொல்றதோட நீங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, பிகாஸ் அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க ஆக்சுவலி எத்தனை பேர் வந்துட்டு அந்த டேப்லாம் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த கோல்கேட்டோட அந்த பேர் சொல்லக்கூடாது, சாரி, இந்த பிராண்ட். ஓகே, அந்த பிராண்ட் வந்துட்டு நீங்க டேப் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரேட் இருக்கும், கிரீன் இருக்கும், பிளாக் இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா அந்த இதுல வந்து கெமிக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃப்ளோரைட், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனர், ஆர்டிஃபிஷியல் கலர். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சின்ன வயசுலயே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பெற்றோர்கள்லாம் செய்வாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் டூத் பேஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு வாங்கி, ஏன்னா பிள்ளைங்க வந்துட்டு அது ஸ்வீட்டா விளக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதுக்கு அவங்க பல்லு விளக்காமலே சீரியஸா. ஏன்னா சின்ன வயசுலயே நம்ம அவங்களுக்கு கெமிக்கல்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க உடம்புல. அது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா? சோ அந்த ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு அதை ஸ்டார்ட் பண்றது தான் அவங்க வந்துட்டு when they become older, வயசாவ they continue to use. அப்ப அவங்களுக்கு தெரியாது, ஒரு 40 வயசுல 50 வயசுல பல்வலி, பல் பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய, அதாவது வந்து அவங்களோட பல்லுக்கு, அதாவது அவங்களோட கம்ஸ் ப்ளீடிங். ஏன் நீங்க பாருங்க, எல்லாருக்கும் இப்ப சில பேர் கண்டிப்பா வந்து இன்னும் உங்களோட பாட்டி தாத்தா மேபி வந்து உயிரோட இருப்பாங்க. ஒரு 90 years old 80 years old இருக்கிறவங்க இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டில் பல்லுலாம் நல்லா தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த டைம்ல அவங்க கோல்கேட் பாய்க்கல, அவங்க சின்ன வயசுல பாய்ச்சது பல்பொடி. இங்க உள்ள சில பேரும் பல்பொடி பாய்ச்சிருப்போம். ஏன் இன்ஃபேக்ட் நானும் பல்பொடி பாய்ச்சிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதோ ஒரு மார்க்கெட்டிங்கோட மாயத்துல நம்ம வந்து திருப்பியும் வந்துட்டு டூத்பேஸ்ட்க்கு இறங்கிடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா 40 வயசுல 30 வயசு பல்லாடுறது, சில பேருக்கு பல்லு இருக்காது. ஏன்னா நம்ம போயிட்டு டென்டல்ல போயிட்டு பல்லு பூட்டிக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு 1500, ஒரு பல்லு 1500 வழி செலவு பண்ணும். ஆனா இங்க நம்ம ஜஸ்ட் வந்துட்டு மலிவான விலையில, அதாவது மக்கள் வந்துட்டு மக்கள் வாங்கக்கூடிய விலையில நம்ம வந்து நேச்சுரல் டூத் பவுடரை நம்ம வச்சிருக்கோம். ஓகே,
ஓகேங்களா? ஸோ டூத் பவுடர் பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்றது நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியல. அதாவது பர்சனலா நான் பயன்படுத்தும் போது 3 நாள்லயே என்னோட கம்ஸ், என்னோட எகிரி எல்லாமே கிராஸ் ஆவறத நான் வந்து ஃபீல் பண்ணேன். 2வது இதுல வந்து 20 விதமான நேச்சுரல் ஹெர்ப்ஸ் இருக்கிறதுனால ஓகே, நம்ம வந்துட்டு அந்த பல்ல வந்து நம்ம விளக்கும் போது நம்ம நாக்குல வந்துட்டு அந்த ஹெர்ப்ஸோட ருசி நம்மளுக்கு வரும். சோ அது நடக்கிறதுனால உங்களுக்கு தெரியுமா, நாக்கு வந்துட்டு ஆக்சுவலி நம்ம உடம்புல உள்ள நோய்களை வந்து அதால வந்து டிடெக்ட் பண்ண முடியும். நம்ம நாக்கு வந்து ஒரு டிடெக்டர் ஆக்சுவலி. நீங்க டாக்டர்களை கேட்டு பாருங்க, நம்ம நாக்கு ஒரு டிடெக்டர். எக்ஸாம்பிள், இப்ப நம்ம உடம்புல நம்ம ரொம்ப வேர்த்து போய் உடம்புல உப்பு பத்தலைன்னா நம்ம நாக்கு உப்பை தேடும். இது வந்துட்டு ஒரு சயின்ஸ். ஓகே, சோ அதே மாதிரிதான். சோ அந்த அறுசுவை, எதுக்காக அறுசுவை பயன்படுத்தணும்னு அந்த காலத்துல சொன்னாங்க. நீங்க காலையிலேயே நீங்க சாப்பிட வேணாம், ஆனா இந்த பல் விளக்கும் போதே, இந்த நம்ம டூத் பவுடர் பயன்படுத்தி பல்லு விளக்கும் போதே அந்த அறுசுவையும் உங்க நாக்குல படும். ஏன்னா அதுல உப்பு இருக்கு, அதுல காரம் இருக்கு, அதுல பிட்டர் இருக்கு. ஏன்னா அந்த 20 இன்கிரீடியனும் அந்த அறுசுவை உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? சோ அதுக்குன்னு நம்ம அதை டேஸ்ட் பண்ண சொல்லல. அதாவது நீங்க விளக்கும் போதே, கோல்கேட் விளக்கும் போது ஒரு மின்ட் பிளேவர் வரும்ல, அதே மாதிரி நம்மளோட விளக்கும் போது அந்த 20 ஹெர்ப்ஸோட பிளேவரும் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு நீங்க வந்து உங்களோட சாப்பாடை சாப்பிட்டு பாருங்க. உங்க நாக்குல உள்ள ருசி ஒன்னும் தன்மை கூடிதான் இருக்கும், கண்டிப்பா கூடி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து என்னோட பர்சனல் இது. ஓகே, சோ இது வந்து நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ அதே மாதிரி வந்து மவுத் வாஷ், ஆயில் புல்லிங் நேச்சுரல் மவுத் வாஷ். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி அந்த காலத்திலேயே சொல்லியிருப்பாங்க எண்ணெய் கொப்பளிக்கணும்னு. நல்ல விஷயங்கள், எண்ணெய் கொப்பளிக்கிறது ரொம்ப நன்மை இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால நம்மளோட இதுல வந்துட்டு 9 விதமான ஹெர்ப்ஸை பயன்படுத்தி, இன்கிரீடியன்ஸ் பயன்படுத்தி நம்மளோட கோல்ட் பிரஸ், அதாவது எண்ணெய் வந்துட்டு எடுக்கிறதுக்கு ஒரு அது ஒரு வே இருக்கு. அந்த எண்ணெயை வந்து கோல்ட் பிரஸ் பண்ணி எடுத்தா அந்த எண்ணெயோட பியூரிட்டி ஒன்றும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த எண்ணெய் கூட வந்துட்டு நீங்க வந்து ஒன் டீஸ்பூன் படி தான், ஒரு டீஸ்பூன் படி ஒரு 2-3 நிமிஷம் நீங்க கொப்பளிச்சுட்டு நீங்க துப்பும் போது உங்களோட மவுத் வந்து ஒன்றும் ஃப்ரெஷ் ஆகுது, உங்களோட சென்சஸ் எல்லாம் பெட்டர் ஆகுது. உங்களோட நம்ம ஸ்டார்ட் பண்றதே, நான் தான் சொன்னேன், நம்ம ஸ்டார்ட் பண்றதே நம்ம வாயில தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களோட பாசிட்டிவிட்டி, உங்களோட ஹெல்த் பெனிஃபிட் இதெல்லாம் இங்க இருந்து ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ நன்மையான விஷயங்கள் இருக்கும் போது எதுக்கு நம்ம வந்து அதாவது சொசைட்டி கிரியேட் பண்ண தீமையான விஷயங்களுக்கு எதுக்கு போகணும்? செஞ்சது வரைக்கும் செஞ்சுட்டோம், இட்ஸ் ஓகே. ஆனா மாத்திக்கலாம். ஓகேங்களா? மாத்திக்கலாம், கண்டிப்பா மாத்திக்கலாம். மாத்திக்கிறதுக்காக இது வந்து நீங்க வந்து நினைக்கிற மாதிரி யூ டோன்ட் ஹேவ் டு திங்க். அதாவது வந்து, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனில வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் கொடுப்பாங்க, ஆனா அத நல்ல விலையை உயர்த்தி கொடுப்பாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா கம்பெனி சம்பாதிக்கும். ஸோ நம்மளோட ஆர்கனைசேஷன்ல நம்ம சம்பாதிக்கிறதோட நம்ம மக்களை தான் முன்னிலையில வைக்கிறனால நம்மளோட விலை கண்டிப்பா மக்கள் வாங்கக்கூடிய விலையில தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்தபடியா நம்ம வந்து அடுத்த இதுக்கு போவோம். ஓகே, சோ இந்த காலகட்டத்துல வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு மூட்டு வலி, கை கால் வலி இதெல்லாம் இருக்கும். எஸ்பெஷலி பெண்களுக்கு வந்து ஒரு 40 வயசுக்கு மேலேயே வந்துட்டு மூட்டு வலி, கை கால் வலி இதெல்லாம் ஆரம்பிச்சு. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இதே வந்து அவங்க வந்து ஒரு தாயா ஆகும் போது அவங்களோட சக்தி, அவங்களோட கால்சியம், அவங்களோட இதெல்லாம் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனாலதான் என்னைக்குமே வந்து தாயை சேர்ந்தது கோவிலும் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட இதை வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால ரொம்ப ஃபாஸ்டா ஒரு 35-40 இயர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட கால்சியம் குறையும். அதனால வந்து அவங்களோட எலும்பு சக்தி குறையும். ஸோ அவங்களோட வைட்டமின்ஸ் குறையும், மினரல்ஸ் குறையும். ஸோ இது எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கடைசியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூட்டு வலியா, தசைகள் வலியா, தசைகள்னா மசில் பெயின். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அது வர ஆரம்பிச்சோடனே வெரி ஈஸி, அதான் வந்துருச்சு. ஸோ என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏல ஒரு பவுடர் இருக்கு, அதான் ரொம்ப ஃபேமஸ், நான் பேர் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். அதை வாங்கி குடிச்சீங்கன்னா அது எஸ்பெஷலி ப்ரொமோட் பண்ணுவாங்க. பெண்களுக்கும் 45 வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கும் தான் அது மெயினா ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த பால் நீங்க குடிச்சீங்கன்னா உங்களோட என்னது
போன்லாம் ரொம்ப நல்லா ஆயிரும், உங்களுக்கு வந்து வலியெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா இங்க எத்தனை பேர் அது ஒன்றும் குடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்க அம்மாங்கிட்ட நீங்க கேட்டு பார்க்கலாம். ஆனா இன்னும் அந்த வலி இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ பிரச்சனை வந்துட்டு போன் உள்ளுக்கு இல்ல, பிரச்சனை வந்துட்டு அவங்களுக்கு அந்த மினரல்ஸ் ஒழுங்கா போய் சேரல. ஏன்னு பாத்தீங்கன்னா மினரல்ஸ் வந்துட்டு இப்ப நீங்க வந்து சம்டைம்ஸ் இந்த பீப்புள் சொல்லுவாங்க நீங்க வைட்டமின் டி மட்டும் எடுங்க. ஸோ வைட்டமின் டி எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, எல்லா பொருளும் வேலை செய்யறதுக்கு இன்னொரு பொருள் உதவி செய்யும். ஒரு வைட்டமின் டி வேலை செய்யணும்னா அதுக்கு இன்னொரு வைட்டமின் அதுக்கு துணையா இருக்கும், அப்பதான் அது வேலை செய்யும். ஓகேங்களா, நான் டாக்டர் கிடையாது. ஆனா இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பேசிக்கா நம்ம உண்மையிலேயே நம்மளோட உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். நம்ம வந்து பல ரிசர்ச் சைட்ஸ்ல போய் நம்ம படிக்கலாம், பல டாக்டர்ஸோட ஜேர்னல்ஸை படிக்கலாம், பல யூடியூப்ல பல டாக்டர்ஸ் இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பத்திலாம். இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பல ஹீலர்ஸ் இருக்காங்க, ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாமே பேசுறதை வச்சுதான் நம்ம கிட்ட சொல்றோம். ஓகேங்களா, நானா உருவாவில, நான் வந்து ஒரு எம்பிபிஎஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, ஆனா பல எம்பிபிஎஸ் சொன்ன விஷயங்களை வச்சு நான் உங்ககிட்ட இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, ரைட். சோ இந்த மசில் அண்ட் ஜாயிண்ட், இந்த இதுல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா we have really awesome herbs, அதாவது மூலிகைகள், முழுக்க முழுக்க மூலிகை. நான் தான் சொல்லிட்டேன், நம்ம ப்ராடக்ட் எந்த ஒரு ப்ராடக்ட்லயும் வந்துட்டு ஈவன் நம்ம கேப்சூல்ஸ்ல வந்துட்டு கூட அந்த கேப்சூல் கூட வந்துட்டு வெஜி தான். ஸோ உடம்புல போயிட்டு எந்த கிட்னிக்கெல்லாம் பாதிப்பாங்க, எல்லாமே வந்து உங்க உடம்புலேயே டைஜஸ்ட் ஆயிடும். ஸோ டெர்மரிக்னு உங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு கண்டிப்பா டெர்மரிக் தெரியாம இருக்காது, மஞ்சள். ஓகே, ஆனா நம்ம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கோமே சமைக்கிறதுக்கு மஞ்சள் தூள், உங்களுக்கு தெரியுமா அந்த மஞ்சள் தூள்னால கேன்சர் வரும்னு? நிறைய பேருக்கு தெரியல தானே. சமைக்கிற மஞ்சள் தூள்ல கூட கேன்சர் வரும். ஏன்னா அந்த மாதிரி பேக்கேஜிங். அந்த காலத்துல எல்லாரும் மஞ்சள் மிளகா வந்து கல்லுல அரைப்பாங்க. கல்லுல, மிஷின்ல இல்ல, கல்லுல அரைச்சி பியூரா நம்ம சாப்பிடுவோம். அந்த மஞ்சள் கட்டி மஞ்சளை அரைச்சி கொடுப்பாங்க. அந்த கட்டி மஞ்சள், அந்த ஒரு கட்டி மஞ்சள், ஓகேங்களா, அந்த ஒரு கட்டி மஞ்சள் நம்ம பூமியில இருந்து எடுக்கிறது, அதுல தான் குர்குமான்ற ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கு. அதுதான் உண்மையிலேயே நம்ம உடம்புல வேலை செய்யும். ஆனா நம்ம ஒரு கிலோக்கு வாங்குறோமே, அதுல ஒரு ஒரு சின்ன குர்குமா கூட அதுல இல்ல தெரியுமா. அதையும் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி தெரியுமா, குறுக்கு மீன் மஞ்சள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? குறுக்கு மீன் மஞ்சள், ஏன்னா அதுல கான்டென்ட் கூட இருக்குமா. கமான் கைஸ், ஒரே ஒரு இதுக்காக ஒரு இதை வச்சு எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? அது மட்டும் அந்த வே ஆஃப் மேனுஃபேக்சரிங், அந்த டூல்லாம் இப்ப மேனுஃபேக்சரிங் பண்ற வே, அதுல வந்து பல விதமான ரசாயனங்கள் சேர்க்கப்படும். இது நம்மளுக்கு கண்ணால பார்க்கல. ஓகேங்களா, சோ நம்ம பேக் டு நம்மளோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா டெர்மெண்ட்ரிஸ் இண்டிகா சீட் எக்ஸ்ட்ராக்ட். டாமரின், டாமரின்னா என்னது? புளி. நம்ம சமைக்க பாய்ப்போமே புளி, அது போஸ்வேலியா, தமிழ் எனக்கு பேர் தெரியல. ஓகே, டெர்மரிக் வந்து இது பிளாக் பெப்பர். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னும் டிஃப்ரெண்ட் அரௌண்ட் 20 to 30 டிஃப்ரெண்ட் ஹெர்ப்ஸ் வந்து நம்மளோட ஜாயின்ஸ் அண்ட் மசில் கேர்ல இருக்கு. ஸோ பல டெஸ்டிமோனியல் இருக்காங்க, இதை பயன்படுத்தி அவங்களோட மூட்டு வலி, கை கால் வலிலாம் குணமடைஞ்சிருக்கு. ஓகேங்களா, குணமடைஞ்சனால சில பேர் கேள்வி கேட்பீங்க, அப்படின்னா நான் மாசம் மாசம் வந்துட்டு இவ்வளவு எடுத்து சாப்பிடணுமா? நோ. இப்ப கூட நான் சொல்லிக்கிறேன், ஒரு ஆயுர்வேதம் நம்ம வந்துட்டோமா, நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம், நம்ம வந்து சப்ரஸ் பண்ணல. ஓகேங்களா, இவ்வளவு நாளா நம்மளோட வெள்ளைக்கார மெடிசன் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம நோய் வந்துட்டு நம்ம நோய் உடம்புல தான் இருக்கு, அந்த நோயை அது வந்து சப்ரஸ் தான் பண்ணுதை தவிர குணப்படுத்த கிடையாது. அதனால தான் ஒரு இன்சுலின் பாய்க்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா குறைவா இன்சுலின் பாய்ச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, வாழ்ற வரைக்கும் இன்சுலின் தான் பாய்க்கணும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வந்து மறுபடியும் நம்ம உடம்புல என்ன வந்து குறைஞ்சிச்சோ அத ஹெர்பல் மூலியமா, ஆயுர்வேதம் மூலியமா, ஹெர்ப்ஸ் மூலியமா மறுபடியும் நம்ம உடம்புல வந்து அதை வந்து உருவாக்க முடியும். இது நான் சொல்லல, வேதங்கள் சொல்லுது. ஆயுர்வேதா, ஓகேங்களா, அதோட உண்மையான மீனிங்கே வந்துட்டு வேதத்துல இருந்து வந்ததுதான். இது எல்லாமே வேதத்துல இருந்து, ஓகேங்களா. சோ இந்த மூலிகைகள்னால நம்மளோட உடல்ல உள்ள பல பிரச்சனைகளை எது இதெல்லாம் வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கோ அதை மறுபடியும் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இந்த மசில் அண்ட் ஜாயிண்ட் கேர் வந்து ஜாயிண்ட்ஸ் அண்ட் மசில் கேர் வந்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸ், ஓகே, ஆர்த்ரைட்டிஸ், அப்புறம் ஜாயிண்ட்ஸ் அண்ட் மசில், இந்த மாதிரி மூட்டு வலி உள்ளவங்களுக்கு, மசில் கிரைம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யும்.
பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. உங்க யாருக்காச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு அம்மாங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்டை வாங்கி கொடுங்க. விலை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஏன்னா வந்துட்டு நீங்க கம்பேர் பண்ண நான் உங்ககிட்ட சொன்னதான், நம்ம மாயில் உள்ள ப்ராடக்ட் எல்லாமே மக்கள் வாங்கக்கூடிய விலையில ஒண்டிதான் இருக்குமே தவிர ஹைக்காப்பா இருக்காது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். கொஞ்சம் லேக் பண்ணுது guys, சாரியா. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நம்மளோட ப்ராடக்ட்ல வந்துட்டு இந்த ஹெர்ப்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? இதை தவிர்த்து ஒன்றும், இது வந்து மெயின் ஹெர்ப்ஸ், இது வந்து அந்த 4 மெயின் ஹெர்ப்ஸ் பிளஸ் அடிஷனல் ஹெர்ப்ஸ் இதுல இருக்கு. ஓகே. ஸோ வந்து நம்ம வந்து வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் பாய்க்கிறோம், நம்ம பவுடர் பாய்க்க கிடையாது. அந்த ரேஷியோ 12:1, 10:1னா 10 கிலோவோட பவர், அந்த ஜாமா 10 கிலோட பவர் நம்ம 1 கிலோலயே நம்ம எடுத்துக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட். ஓகே. இந்த மஞ்சள் பத்தி நிறைய பேர், நான் ஜஸ்ட் ஒரு சின்னதா வந்து அந்த மஞ்சள் பத்தி நான் ஷேர் பண்ணேன். ஓகே. மஞ்சள் வந்துட்டு நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ், அதாவது மூளை காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்னா வந்து மூளையை வந்துட்டு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். பிரெயின் செல்ஸ் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? புரோட்டீனை வந்து அப்சார்ப் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்மளோட மூட்டு வலி, அந்த காலத்துல உண்மையிலேயே நம்ம கரித்தூள்ல மஞ்சளை வந்து பயன்படுத்த சொன்னது அதுக்காக தான். ஆனா இந்த கரித்தூள்லாம் முடியாது guys. சாரி, இந்த கரித்தூள்லாம் உண்மையிலேயே பயன்படுத்த முடியாது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு இதுக்காக தான் பயன்படுத்துறோம். ஆனா உண்மையிலேயே வந்துட்டு நீங்க வந்து மஞ்சளோட பெனிஃபிட் நீங்க எடுக்கணும்னா பாருங்க, அந்த மஞ்சள் எடுத்து நீங்க அரைச்சு நீங்க பாய்ச்சிங்கன்னா, இப்பெல்லாம் யாரும் செய்ய மாட்டேறீங்க. ஓகேங்களா? நான் பாய்ச்சிங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்ல பெனிஃபிட். அப்படி இல்லையா, தயவு செய்து வாங்கியாவது பாய். ஓகே. ஸோ ஜாயின் இன் மசில் நம்மளோட உடம்பை டிடாக்ஸ் பண்றதுக்கு, அப்புறம் நம்மளோட ஹார்ட், நம்மளோட இதயம், நம்ம இதயம் வந்து நல்லா நல்லா வலுவா வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் நம்மளோட முகம், நம்ம முகம் வந்து நல்லா ரேடியனா நல்லா இளமையா என்றைக்குமே இளமையா இருக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம வெயிட் போடாம நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, அப்புறம் நம்மளோட மூட் என்றைக்குமே வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு மூட் இருக்கிறதுக்கு இந்த ஒரு டெர்மரிக் வந்து நம்மளுக்கு உதவியா இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ரீசர்ச், உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஆக்சுவலி இந்தியால இருந்து இப்ப பல்கா ஓகேங்களா, ஒரு நிறைய குவான்டிட்டி ஜெர்மனிக்கு இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் எதுக்காகனா, ஏன்னா நம்ம மஞ்சள் ஆக்சுவலி வந்து ரொம்ப வேலை இல்லை தெரியுமா, ஒரு 2-3 வெளியில வாங்கிடலாம் அந்த மஞ்சள், அது நீங்க வளர்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அந்த மஞ்சளை அவங்க எடுத்துட்டு போய் டெர்மரிக் பீல்ஸ், டெர்மிக் பவுடர் பீல்ஸ், அந்த 3 வெளி ஜாமாவை ஒரு 300 வெள்ளிக்கு விற்பாங்க. அதை நம்ம வந்துட்டு மார்க்கெட்டிங்ல நல்லா பெருசா பார்த்து அதை வாங்கி சாப்பிடுவோம். ஆனா ஒரு நல்ல விலையில ஒரு ரா ஃபார்ம்ல வந்துட்டு கிடைக்கும் போது அதை நம்ம பார்க்கணும். ஸோ நான் யாரையும் கொண்டேம் பண்ணல, அதாவது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இந்த அவேர்னஸை கொடுக்கறதுக்காக, இந்த ஆயுர்வேதிக் மூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக, மலிவான, அதாவது மக்கள் வாங்கக்கூடிய விலையில இருக்கிற விஷயங்களை வந்துட்டு விலை கொடுத்து வாங்காதீங்க. இது இங்க இருக்கு, பூமியில உள்ள விஷயம், நம்மளால எடுக்க முடியல. ஆனா வந்துட்டு இன்னும் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் பல பேர் வந்துட்டு நம்மளுக்கு தெரியணும். இதை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதை வந்து கரெக்டான ஒரு இதுல நம்மளால வாங்கி பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ டோன்ட் ஆல்வேஸ் கீப் ஆன் திங்கிங் அபவுட் த மார்க்கெட்டிங் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்ட். நம்ம உலகத்தையும் கொஞ்சம் பாருங்க, எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இருந்தா அங்க போனிச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் நான் சொன்னது ஒரு ஹெர்ப் தான். இந்த மாதிரி நம்ம கிட்ட ஆயிரக்கணக்கான ஹெர்ப்ஸ் இருக்கு. எல்லா ஹெர்ப்ஸையும் நம்ம வந்து தோட்டத்துல வளர்க்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அதனால நம்ம வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் பயன்படுத்தி தான் நம்ம வந்து நம்ம உடலை வந்து நம்ம வந்து ஆரோக்கியப்படுத்திக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ மூணாவதா ஒரு ப்ராடக்ட் நான் ஷேர் பண்றேன். இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற கடைசி ப்ராடக்ட், வெர்ஜின் கோகோனட் ஆயில். ஓகே. ஸோ வெர்ஜின் கோகோனட் ஆயில்னா என்ன? நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க கண்டிப்பா, வெளியில வெர்ஜின் கோகோனட் ஆயில் வித்துட்டு இருப்பாங்க. அதாவது இன்னும் சுத்தமான, அதாவது இன்னும் பியூரான தேங்காய் எண்ணெய். சில தேங்காய் எண்ணெய் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 வெள்ளிக்கெல்லாம் விற்பாங்க. சில தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 40 வெள்ளிக்கு விற்பாங்க. சில தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 100 வெள்ளிக்கு விற்பாங்க. ஏன்? என்னைக்குமே வந்து அந்த ஒரு விலையை போடும் போது அதை கொஞ்சம் நீங்க வந்து டேக் நோட் பண்ணிக்கணும். ஏன் டேக் நோட் பண்ணிக்கணும்னா, அது அந்த தேங்காய் எண்ணெயை வெளியாக்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அது பியூரா சுத்தமா ஒன்னும் நல்ல ஒரு உங்க உடம்புக்கு ஒன்னும் நல்ல ஒரு பெனிஃபிட் அது கிடைக்கணும்னா அதை வந்து கோல்ட் பிரஸ் பண்ணி வெளியே, அப்பதான் அந்த எண்ணெய் உங்களுக்கு வந்து பியூரிட்டி, அந்த பியூரிட்டி ஆஃப் த எண்ணெய் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த தேங்காய் எண்ணெயில சில இன்கிரீடியன்ஸ் இருக்கு, நேச்சுரலாவே
நேச்சுரலாவே சில இன்கிரீடியன்ஸ் இருக்கு. அந்த 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 விஷயங்கள் வந்து நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை அது கொடுக்கணும்னா நம்ம வந்து ரொம்ப அளவுல குடிக்க முடியாது. ஒரு சின்ன அளவுல தேங்காய் எண்ணெயை குடிக்கணும். ஆனா அந்த எக்ஸ்ட்ராக்ட் பவர்ஃபுல்லா இருக்கணும். அதனால அது கோல்ட் பிரஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து சிறிதளவுல பெரிய நன்மைகள் கிடைக்கிற அளவுக்கு நம்ம உட்கொள்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயில் பயன்படுத்தணும். இல்லாட்டி நீங்க வந்துட்டு டன்னா வந்து அந்த கோகோனட் ஆயில் குடிக்கணும். அது யாராலையும் செய்ய ஓகேங்களா? ஓகே. ஸோ நார்மலாவே வந்துட்டு வெர்ஜின் கோகோனட் ஆயில நீங்க பயன்படுத்தினாலே அது வந்து நம்மளோட கொழுப்பை குறைக்கும், நம்மளோட மூளைக்கு ரொம்ப நன்மை, அப்புறம் நம்மளோட இருதயத்துக்கு ரொம்ப நன்மை. ஓகேங்களா? வெர்ஜின் கோகோனட் ஆயில் அது வந்து மெயினான ஒரு அதோட மெயின் ஃபங்க்ஷனே அதுதான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்மளோட விசிஓல நீங்க கண்டிப்பா வெளியில நிறைய பிராண்ட் பார்க்கலாம். ஆனா நம்ம விசிஓல என்ன நம்மளோட விசிஓல யூனிக் செல்லிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு 8 விதமான ஹெர்ப்ஸ அதுல சேர்த்திருக்கோம். எதுக்காகனா இன்னும் நன்மைக்கு இன்னும் நன்மை, அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கிற மாதிரி நன்மைக்கு இன்னும் நன்மையை நம்ம வந்து நம்மளோட விசிஓ டெர்மரிக்ல சேர்த்து வச்சிருக்கோம். ஸோ என்னென்ன அதுல இருக்குன்னா பிளாக் டெர்மரிக் வந்து கருமஞ்சள், அப்புறம் குர்குமின் வந்து மோர்பியம், அந்த பியோர் ஃபார்ம் ஆஃப் மஞ்சள் வந்து நம்ம ஷேர் பண்ணல, அது பிளாக் பெப்பர், ஜிஞ்சர், கரு ஜிஞ்சர், ஓகே, கரு இஞ்சி, ஓகே, டியூமரிக் அண்ட் தென் லாங் பெப்பர். ஸோ இது எல்லாம் வந்து என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, அர்த்ரைட்டிஸ், ஆஸ்மா, எபிலெப்சியை வந்துட்டு நம்ம குணப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் கேன்சர் செல், முக்கியமா என்ன கேட்டீங்கன்னா கேன்சர் செல் நம்ம உடம்புல வளராம இது தடுக்கும். ஏன்னா நேச்சுரலாவே தேங்காய், இளநீலாம் வந்து இட்ஸ் ஆல்கலைன் ஃபுட். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை குடிக்கும் போது நம்மளோட உடல் நம்ம இப்ப வெளியில சாப்பிட்றதுனால கெமிக்கல் ஃபுட் இதெல்லாம் வந்து நீங்க ஒரு பிஹெச் டெஸ்ட் போய் எடுத்தீங்கன்னா உங்களோட பிளட் வந்துட்டு மேபி பிஹெச் 6, 7 வரும். அதுதான் கேன்சரை வாழ வைக்கிற உலகம். நம்மளோட பாடி வந்துட்டு கேன்சரை வாழ வைக்கிற உலகமா ஆக்கக்கூடாது, கேன்சரை எதிர்க்கிற உலகமா. ஸோ அதனால இந்த விசிஓ ரொம்ப நன்மை. நம்ம வந்து குடிக்கும் போது நம்ம பாடி அல்கலைன் ஆகுது, நம்மளோட குடல் அல்கலைன் ஆகுது, நம்ம குடல் சுத்தமாகுது. சில பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், இது எல்லாத்தையும் அது வந்து நீக்கி நல்லா சுலபமா போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப எப்போதுமே வந்து ஃபெட்டிக்கா இருப்பீங்க, ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க. ஸோ இது வந்து காலையில வெறும் வயிற்றுல குடிக்கும் போது, காலையில ஒரு வாட்டி ராத்திரி ஒரு வாட்டி குடிக்கும் போது பல நன்மைகள் நீங்க பார்ப்பீங்க. டைஜஷன் வெரி இம்பார்ட்டன்ட். சில பேருக்கு வந்துட்டு டைஜஷன் ப்ராப்பரா இல்லாம எப்போதுமே வந்துட்டு டைரியா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட் பர்ன், ஸ்டமக் ஏக், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு குணம் அடையறதுக்கு பல நோய்களை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்மளோட விசிஓ டூமரிக் கண்டிப்பா உதவியா இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு நேச்சுரல் இம்யூன் பூஸ்டர். இம்யூன் பூஸ்டர்னா என்னன்னு தெரியும் தானே? நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல ஏத்த என்ன மாதிரி கோவிட் வந்தா கூட அது எதிர்த்து போயிடும். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, உண்மையிலேயே நம்மளுக்கு ஹானஸ்டா வேக்சின் தேவையே இல்லை, பட் வி ஆர் ஆல் ஃபோர்ஸ்ட் டு டு இட். இதை நான் பப்ளிக்கா சொல்லுவேன், ஐ டோன்ட் கேர், சீரியஸ்லி, எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா உண்மையில நம்மளுக்கு வேக்சின் ஒரு விஷயம் தேவைப்பட்டதே. ஏன்னா நான் வேக்சின் போட்டு எனக்கு கோவிட் வந்துச்சு. எப்படி 2 வேக்சின் போட்டு ஆனா கோவிட் வந்துச்சு, 2 வாரம் சீக்கா தான். பட் என்னோட மேபி பிகாஸ் நம்ம ஒரு இந்தியன் நார்மலாவே வந்து நம்ம ஹெர்ப்ஸ் எல்லாம் பயன்படுத்துறோம். ஸோ அதனால வந்துட்டு என்னோட நோய் எதிர்ப்பு சக்தி மேபி நல்லா இருந்ததுனால அது போயிருச்சு, ஒரு வாரம் 2 வாரத்துல போயிருச்சு. ஆனா எத்தனை பேருக்கு இனிமேல் நடந்துச்சு தெரியுமா? ஓகே. ஸோ விசிஓன்றது இந்த ஹெர்ப்ஸோட பயன்படுத்துது ரொம்ப ரொம்ப நன்மைகள் இருக்கு. தயவு செய்து ஒன்னும் இதை பத்தி தெரியணும்னா நம்ம குரூப்ல நெட்டோன் வந்து யார் மெம்பர்ஸா ஜாயின் பண்றீங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷல் குரூப் இருக்கு. அந்த குரூப்ல உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இப்ப எல்லாத்தையும் கொடுக்க முடியாது, இன்னும் நிறைய இருக்கு. இதை பத்தி கத்துக்கணும்னா யூ கான் டூ இட் இன் a day. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப வரைக்கும் வந்து நான் உங்ககிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்மளோட லேப் டெஸ்ட் இருக்கு, நம்மளுக்கு வந்து லேப் டெஸ்ட் இருக்கு. நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம லேப் டெஸ்ட் வச்சிருக்கோம். நீங்க எல்லாமே கோ த்ரூ பண்ணலாம். பிகாஸ் வி டோன்ட் ஹைட் எனிதிங் ஃப்ரம் த பப்ளிக். எல்லாம் நம்மளோட 100% உங்களுக்கு என்னென்ன பயன்படுத்தி இருக்கோ, என்னென்ன வந்துட்டு மினரல்ஸ் இருக்கு, எல்லாமே வந்து நம்மளோட லேப் டெஸ்ட்ல யூ கேன் ரிக்வெஸ்ட், we can send you and you can buy yourself. ஓகேங்களா? ரைட். ஸோ நான் நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பத்தி ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு சின்ன டெஸ்டிமோனியல், ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்குமா? ப்ளீஸ் ஹைலைட் ஓவர் டு டெஸ்டிமோனி.
வணக்கம் வணக்கம் வணக்கம். மாயி சமூகத்தினர் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா. ஓகே, ஆக்சுவலா என்ன இது வந்து என்ன ஒரு டெஸ்டிமோனி அப்படின்னா, நம்மளோட பல்பொடியை பத்தின டெஸ்டிமோனி தான். ஆக்சுவலா பல்பொடி வந்துட்டு ஆக்சுவலி ஒரு நியர்லி ஒரு 1 month கிட்ட ஆகுது நான் கன்சியூம் பண்ணி அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்குது. என்ன ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னா, நம்மலாம் வந்துட்டு ஆக்சுவலா நம்மன்னு சொல்லக்கூடாது, எனக்கு வந்துட்டு பேசிக்கா வந்துட்டு ஸ்மோக் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்மோக் பண்ணும்போது அந்த கரங்க எல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்ப எவ்வளவோ வந்து நான் வந்துட்டு ஒரு ஹை குவாலிட்டியான டூத் பேஸ்ட் தான் வாங்கி வச்சு இப்ப அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுல கூட குறையாதது இப்போ வந்துட்டு அந்த கரைகள் வந்துட்டு என் பல்லுல வந்து நிறைய குறைஞ்சிருக்கு. இதை வந்து வீட்டிலேயே கூட எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்க. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என் மகள் அவங்க பேர் வந்து சுஜரிதா. ஸோ அவங்களுக்கு வந்து 10 வயசு பாருங்களா. ஸோ 10 வயசுல இருக்க அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எப்படி பார்த்தாலும் அந்த மவுத் அல்சருக்குன்னு அந்த ஒரு ஓரல் கேர்னு ஒரு டியூப் ஒரு மருந்து இருக்கும்ல, அது எவ்ரி மந்த் நான் வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னு கேட்டா மற்றவங்க அந்த டூத் பேஸ்ட்ல இருந்து மற்றவங்க அந்த ப்ரஷ்ல எடுக்கும் போது பின்னாலே போய் இவ எடுத்தானா இவளுக்கு வந்துட்டு அந்த மவுத் அல்சர் உள்ளுக்கு ஃபுல்லா வந்துடும். ஸோ இந்த ஒரு எனக்கு வந்துட்டு இந்த ஒரு 3 to 4 வீக்ஸ் வந்துட்டு அந்த ஒரு ப்ராப்ளமே வந்துட்டு என் டாட்டர்கிட்ட இருந்து என் மகள்கிட்ட இருந்து எனக்கு இல்லை. ஸோ கூட வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம கிளினிக் கூட்டிட்டு போவோம். ஸோ ஒரு தடவை கிளினிக் கூட்டிட்டு போனோம்னா அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு அதே மவுத் அந்த ஓரல் கேர் அதை தான் கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு ஒரு 50 வெள்ளி வாங்குவாங்க. இது வந்து எனக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை இதெல்லாம் நடக்கிறது தான். இப்போ வந்துட்டு ஆக்சுவலா இந்த ஒரு 1 month வந்துட்டு அது வந்துட்டு இல்லை எனக்கு. அது எனக்கு இல்லைன்றதை விட மகள் வந்து அந்த வழியில சாப்பிட முடியாம கஷ்டப்படாம இருக்கிறது தான் பெரிய விஷயமே. அந்த ஒரு விஷயம் பிகாஸ் ஏன்னா நம்ம எல்லாமே வந்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்காக வேண்டி தான் எல்லாமே செஞ்சு பண்றோம். நம்ம என்னதான் போய் கிளினிக் கூட்டிட்டு போய் அதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அந்த வலியும் வேதனையும் அவங்க தானே நம்ம அனுபவிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு 2-3 days வந்துட்டு அவ சாப்பிட முடியாம தண்ணி குடிக்க முடியாம அப்படி இருக்கும் போது அது வந்துட்டு ரொம்ப ஒரு அது என்னன்னா ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபீலிங். இப்ப வந்துட்டு இந்த ஒரு 1 month வந்துட்டு அந்த ஒரு இது இல்லை. ஸோ இது வந்துட்டு என்னோட பர்சனல் டெஸ்டிமோனி. ஏன்னா நம்ம வந்து இப்பதான் வந்து மாயில ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ முதல் வந்துட்டு எல்லாமே பெருசு பெருசா போட்டு ட்ரை பண்ணிட்டு அது செய்யணும் ஜஸ்ட் வந்து பல்பொடியில நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் வந்துட்டு இப்போ மற்ற லேடிஸோட ப்ராப்ளம் ஒய்ஃப்க்கு ப்ராப்ளம் இருக்கிறது எல்லாத்துக்கும் வந்துட்டு அடுத்து நான் கோத்ரூ பண்ண போறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி மனோ, மிக்க நன்றி உங்களோட ஷேரிங்க்கு ரொம்ப நன்றி. ஓகே, இன்னொரு விஷயம் அஜாம் ஆக்சுவலா என்னன்னா நம்ம வந்துட்டு அந்த நம்ம இந்த குரூப்ல இப்போ வீடியோல எல்லாமே ஓகே ஜூம்ல வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. பிகாஸ் ஏன்னா சிக்கி ஜடி புக்கின்ற மாதிரி இந்த ஒரு 14-15 பேர் வந்துட்டு இன்னும் வர கூட வர we can change the Malaysian community, Indian community and to the world. ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட மோட்டிவ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. தென் வந்துட்டு சோசியல் என்டர்பிரைஸ் அப்படின்னா சமூக நிறுவனம். அதாவது நம்ம வந்து ஒருத்தரை வச்சுக்கிட்டு பர்சனல் கம்பெனி எதுவுமே கிடையாது, சமூக நிறுவனம். ஸோ இதுல இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு மாயி சமூகத்தினர். ஸோ இது வந்துட்டு நம்ம எல்லாத்தோட சமூகம் தான். ஓகே ஜாம், கேரியான ஜாம். ஓகே, சிறப்பாக சொன்னீங்க. மாயி சமூக ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம் மனோ. ஓகே, ரொம்ப நன்றி உங்களோட டெஸ்டிமோனிக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பல டெஸ்டிமோனியல் நம்ம கிட்ட இருக்காங்க. ஆனா வந்து நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இங்க ஷேர் பண்ணல. கண்டிப்பா வந்து நம்ம குரூப்ல உங்களை போடும் போது நம்ம ஷேர். ஓகே, ஸோ இப்ப நம்மளோட தேடல், அதாவது நம்மளோட தேடலை நம்ம இங்க முடிச்சுக்குவோம். ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயத்த வந்துட்டு தேடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம தேடலை முடிக்கிறதுக்காக நான் வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்றேன். அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துல வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். ஐ மீன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான். ஓகே, நம்ம கம்பெனியை பத்தி பார்த்தோம். கம்பெனி உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? நம்ம கம்பெனி சோஷியல் என்டர்பிரைஸ், நம்ம ஆர்கனைசேஷன் உங்களுக்கு யாருக்கும் பிடிச்சிருக்கு தானே? அது நம்மளோட நோக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? ஒரு நல்ல விஷயம் தானே செய்யறோம், கெட்ட விஷயம் எதுவும் செய்யல. பணத்தை பத்தி ஒண்ணு யோசிக்கல, பல நன்மைகளையும் யோசிச்சு தானே நம்ம முன் கொண்டு வந்துட்டு இருக்கோம். நம்மளோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு இப்ப வந்த ப்ராடக்ட்ஸ் இல்ல தானே,
5000 வருஷத்துக்கு முன்னுக்குல இருந்து இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தானே நம்ம வந்து மக்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு இருக்கோம். மறுபடியும் வந்து அவங்களை இயற்கைக்கு தானே போக சொல்றோம். அதே மாதிரி இப்ப இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அதாவது நம்ம கிட்ட சொன்னதுதான் பிசினஸ். அதாவது பணமும் நம்ம வந்து சம்பாதிக்கணும். பணம் இல்லாதவன் பிணம், உண்மையா இல்லையா? சோ நல்லவங்க கிட்ட பணம் இருக்கணும்னா அந்த பணத்தை நம்ம தேடணும். சோ எல்லாரும் வந்து பிசினஸ் செய்வாங்க. நான் சொல்ல முதல்ல உங்ககிட்ட என்ன சொன்னேன், 3 விதமான ஆளுங்க. உங்களை குணப்படுத்திக்கிறதுக்காக நீங்க இங்க வந்திருக்கலாம், பிசினஸ்க்காக நீங்க வந்திருக்கலாம், இல்ல நன்மை செய்யறதுக்காக நீங்க வந்திருக்கலாம். ஓகேங்களா? சோ எது செஞ்சாலும் அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு சன்மானம் கிடைச்சிச்சுன்னா நன்மையா தானே இருக்கும். நீங்க எந்த 3 கேட்டகரியில வந்தாலும் அங்க உங்களுக்கு ஒரு சன்மானம் கிடைக்கும் போது கண்டிப்பா வந்துட்டு அந்த விஷயத்த நீங்க சப்போர்ட் பண்ணலாம். ஆமாவா இல்லையா? ஏன்னா நீங்க இப்ப நீங்க வந்துட்டு ஒரு ஒரு பல் ஒரு டூத் பிரஷ் பாய்க்கிறதுனால உங்களுக்கு யாராச்சும் காசு கொடுக்குறாங்க, இல்ல நீங்க வந்துட்டு ஒரு வைட்டமின் சி ஜூஸ் குடிக்கிறதுனால யாராச்சும் காசு கொடுக்குறாங்க, இல்ல ஒரு டூத் பேஸ்ட் பாய்க்கிறதுனால யாராச்சும் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க இல்லையா? அதே விஷயத்த இப்ப நீங்க வந்து யூசேஜ் பிஹேவியரை மாற்றும் போது உங்களுக்கு அதுல ஒரு சன்மானமும் கிடைக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லாம நீங்கள் கூட்டிட்டு வந்த ஆளுங்களுக்கும் அவங்க கூட்டி வந்த ஆளுங்க கிட்ட இருந்தோம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க்கிங் பெனிஃபிட் கிடைச்சிச்சுன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? கண்டிப்பா ஏத்துக்குவீங்க தானே? ஓகே. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பழைய ட்ரெடிஷனல் பிசினஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஓகே ரீட்டைலர்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா? ரீட்டைலர்ஸ், மிடில் மேன், அட்வர்டைசிங் ஏஜென்சி இதெல்லாம் தேவைப்படும். அதனால தான் ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு ரீட்டைலர்னா வந்து கடையில பொருளை வச்சு விற்கிறது, அதுக்கப்புறம் நடு ஆளுங்க அவங்க கிட்ட இருந்து பொருளை வாங்குறது, அப்புறம் அட்வர்டைசிங் ஏஜென்சி அட்வர்டைஸ் பண்ணி நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க ஒரு பொருள் வந்துட்டு டிவில வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பணத்தை அவங்க வந்து அதை கொடுத்து அழிக்கிறாங்க. அந்த கம்பெனி வந்து கொடுத்து அழிக்கிறனால மக்களுக்கு எதுவும் கொடுக்க முடியும். இப்ப நம்ம வந்துட்டு நம்மளுக்கு அதெல்லாம் இல்லை. நம்ம வந்து ஒரு பொருள் வந்து ஆயுர்வேதிக் பொருள் நம்ம எப்படி விற்க போறோம், நம்ம எப்படி மக்கள்கிட்ட சேர்க்க போறோம், நம்ம வாயால சேர்க்கணும். அதனாலதான் முதல்ல பல்பொடியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாயால சேர்க்கணும். அதாவது ஜஸ்ட் ஜோக். ஓகே, அதாவது நம்ம வந்துட்டு நெட்வொர்க்கிங் பண்றோம்னா நம்ம வந்துட்டு ஆளுங்க கிட்ட நம்ம வாயால ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம கிடைச்ச நன்மை இப்ப எங்க அம்மா வந்து மூட்டு வலி ப்ராப்ளமுக்கு அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா நான் என்னோட சித்தி கிட்ட சொல்லுவேன், என்னோட அத்தை கிட்ட சொல்லுவேன். முதல்ல நம்ம ஃபேமிலியில இருந்து ஆரம்பிப்போம். நம்ம ஃபேமிலிலேயே நான் சொன்ன பல நோய்கள் இருக்கு, டயபெட்டிஸ், இந்த மாதிரி பல நோய்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே யோகா ஆயுர்வேதா வச்சு நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம யோகாவும் சில கலைகள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இது இந்த பார்ட் ஆஃப் அவர் எஜுகேஷன். ஓகேங்களா? நம்ம சும்மா மருந்து மட்டும் உங்களை சாப்பிடுவோம். யோகாவும் உங்களுக்கு சில யோகாக்கள் கற்றுக் கொடுப்போம், ஆசனாக்கள் கற்றுக் கொடுப்போம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பல விஷயங்கள். சோ வேர்ட் ஆஃப் மவுத் இதைத்தான் நீங்க வந்துட்டு இதை மார்க்கெட்டிங் செய்ய போறீங்க. ஓகே. சோ இப்ப ஃபைனலா இந்த அதாவது வந்து ரொம்ப ஃபேமஸ் MLM, அப்புறம் நெட்வொர்க்கிங், இந்த மாதிரிலாம் பல இதெல்லாம் இருக்கு. நம்மள வந்து அதெல்லாம் கூப்பிட போறது இல்லை. ஏன்னா நம்ம யாரை முன்னிட்டு நம்ம வேலை செய்யறோம்? மக்களை முன்னிட்டு வேலை செய்யறோம். நம்மளோட சமுதாயத்தை முன்னிட்டு வேலை செய்யறோம். நம்ம மாயி சமுதாயத்தை முன்னிட்டு வேலை செய்யறோம். இந்த உலகத்தை மாத்துறதுக்காக நம்ம வேலை செய்யறோம். சோ அதனால நம்மளை கூப்பிட்டுக்கிறதுக்கு மாயி இன்ஃபினிட்டி சோஷியல் என்டர்பிரைஸ். Please do not call it MLM. Please do not call it networking. Okay. The concept, அந்த கான்செப்ட் வந்துட்டு இதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனா நம்மளோட கான்செப்ட், டோட்டல் கான்செப்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ப்ராடக்ட் எதுவுமே வந்துட்டு விலை கூடையா ஹைக்கப்லாம் பண்ணி விற்க மாட்டோம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து பொருள் வந்து மக்களுக்கு போய் சேரணும், நன்மை போய் அந்த பொருளோட பெனிஃபிட் போய் ஆளுங்களுக்கு சேரணும். ஓகேங்களா? சோ நம்மளோட சோஷியல் என்டர்பிரைஸ் வந்துட்டு அதை ஃபயர் அப் பண்றதே ஒரு சோஷியல் காஸ்க்காக தான். ஸோ இது உங்களுக்கு தெரியணும். கல்ச்சர், ஹியூமனிட்டி அண்ட் நேச்சர். ஓகேங்களா? நம்மளோட கலாச்சாரம், நம்ம ஹியூமனிட்டி, நம்மளோட நேச்சர், இதுதான் நம்மளோட மூவ்மெண்டோட முன்னோக்கமா இருக்கு. ஓகே. ஸோ இதனால இதோட காம்பன்சேஷன், இதுல இருந்து பணம் சம்பாதிக்கிறது இதை நோக்கி தான் இருக்கும். உங்களுக்கும் ரொம்ப சுலபமா இருக்கும் இதை வந்து நீங்க கத்துக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஃபைனான்சியல் ஃப்ரீடம் பிளான் இஸ் வெரி யூனிக். ஓகே. ஸோ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெம்பர்ஷிப். நீங்க எங்க வேணாலும் போனா ஃபேமஸான MLM, ஃபேமஸான நெட்வொர்க்கிங் கம்பெனிஸ் நீங்க போய் பார்த்தாலும் சரி, ஓகேங்களா, மெம்பர்ஷிப்ன்றது ரினியூ பண்ணணும். கண்டிப்பா இருக்கும், மெம்பர்ஷிப் ரினியூவல் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு அது இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடச்சி எறியறதே ப்ரீ மெம்பர்ஷிப்.
we are giving away free membership. நீங்க ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கூட வாங்காம நீங்க வந்துட்டு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் நம்ம கையில பணம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ மேபி உங்களுக்கு ஆசை இருக்கலாம், அதனால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிசினஸ் வந்து ஷேர் பண்ண உங்களுக்கு அதுல வந்து பணம் கிடைக்கும். அதை வச்சு உங்களுக்கு உங்களோட பொருளை வாங்கி நீங்க வந்து நன்மை அடைஞ்சுக்கலாம். ரெண்டாவது, நம்மளுக்கு வந்து பிவி பாயிண்ட் ஃபிளஷிங் இல்லை. அதாவது சில கம்பெனி நீங்க பாத்தீங்கன்னா மாசம் நீங்க வந்து ப்ராடக்ட் வாங்கி மெயின்டைன் பண்ணணும். நீங்க மெயின்டைன் பண்ணலன்னா அந்த பிவி வந்துட்டு உங்களுக்கு நீங்க எடுத்த பிவி எல்லாமே அப்படியே காண போயிடும். ஏன்னா வந்து இது வந்து கம்பெனிக்கு வந்து நீங்க வந்து அதை மெயின்டைன் பண்றது பிடிக்காது. உண்மையிலேயே வந்து நீங்க ஃபிளாஷ் பண்ணா யாருக்கு குந்தோம்? கம்பெனி உங்களுக்கு காசு கொடுக்க தேவையில்லையே. ஸோ அது கம்பெனிக்கு குந்தோம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ முன் பணம் எதுவுமே இல்லை. நம்ம வந்து யாருக்குமே வந்துட்டு ஒரு பேக்கேஜ் வந்து ஃபோர்ஸ் பண்ணிலாம் விற்க போறது. அதாவது வந்துட்டு நீங்க வந்துட்டீங்க, நீங்க இந்த பவுடரை வாங்கிதான் ஆகணும், இதெல்லாம் இல்ல, தேவையே இல்லை. ஏன் சொல்லுங்க? நீங்க எந்த ஒரு பிசினஸும் செய்யலாம். இது வந்து பார்ட் டைம் காய்ஸ், நல்லா கேட்டுக்கோங்க. யாரையும் உங்களை வந்து நெட்வொர்க்கிங் இந்த சோஷியல் என்டர்பிரைஸ் வந்து நம்ம ஃபுல் டைமா செய்யணும். நீங்க செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு உங்க உடலை குணப்படுத்தி பல பேரை குணப்படுத்தினாலே போதும், இந்த ஆர்கனைசேஷன் ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துடும். அதனால எப்படிதான் இருந்தாலும் நீங்க எதை நோக்கி போனாலும் சரி, ஓகேங்களா, மருத்துவத்துக்கு அடுத்தது ஆயுர்வேதாவை நீங்க தேடி வந்துதான் ஆகும். ஏன் சொல்லுங்க? கடைசியா நிறைய பேரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பல ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்க்கு தான் திருப்பி வந்துட்டு இயற்கையை தேடி போவாங்க. அந்த வேதனையை நம்ம பட வேணாம். ஓகேங்களா? முன்கூட்டியே நீங்க வந்து அதை மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்களே வந்து உங்களுக்காக பயன்படுத்துவீங்க, அதை உங்க ஃபேமிலிக்கு பயன்படுத்துவீங்க, அதை பல பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அதனால அதை நான் ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் உங்ககிட்ட எஜுகேஷன் தான் கொடுப்பேன். இது சாப்பிட்டா இது நல்லது, இது சாப்பிட்டா இது நல்லது, இந்த வேரை சாப்பிட்டா இதுக்கு நன்மை இருக்கு, இந்த வேருக்கு இந்த நன்மை இருக்குன்றத இந்த எஜுகேஷன் உங்ககிட்ட கொடுப்போம். இதை எடுத்துக்கிட்டு இதை பயன்படுத்தணுமா வேணான்றது உங்க கையில. ஆனா நாங்க செய்ய வேண்டிய சேவையை நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். என்னோட வேலை என்னது? ஷேர் பண்றது. அதை நான் ஷேர் பண்றேன். தட்ஸ் மை ஒர்க். அதுக்கு நான் என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ஷேர் பண்ணல. என்னோட டைமை நான் மேனேஜ் பண்ணி மாய் இன்ஃபினிட்டிக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவுதான். அதுக்கு நான் என்னோட இன்னொரு வேலையை நான் விட்டுலாம் நான் செய்யல. ஓகே. ஸோ கேரண்டீட் பிவி அக்யூமுலேஷன், ஓகேங்களா, நோ எக்ஸ்பைரிங் பிவி அண்ட் ஃபிளாட் ரேட் ஃபார் ஆல் 9 ஜெனரேஷன். ஃபிளாட் ரேட் ஃபார் ஆல் 9 ஜெனரேஷன்றது இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஓகே. ஸோ நம்மளோட அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது வந்துட்டு நம்ம வந்து பேக்கேஜ்லாம் நம்ம வாங்க போறோம். ஓகேங்களா? ஓகே. நம்ம வந்து பேக்கேஜ் இல்லை, இது வந்து ஆக்சுவலி வந்து குரூப்பிங் சிஸ்டம், மைல்ஸ்டோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மைல்ஸ்டோன் என்னன்னா, நீங்க வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம எல்லாமே ஒரே பாதியில தான் போறோம். இப்ப இன்னைக்கு நீங்க வந்து மெம்பர் ஆகுறீங்களா? ஓகே. நீங்க மெம்பர் ஆகும் போது என்னத்துல இருப்பீங்க? குரூப் டில இருப்பீங்க. குரூப் டி என்னது? 300 வெள்ளி வரைக்கும் ப்ராடக்ட் வாங்கி உங்களுக்கு பயன்படுத்திக்கிறது. ஓகேவா? நம்மளை பத்தி தான் பேசுறோம். மித்த டவுன்லைனர் பத்தி எல்லாம் பேசுறோம். நம்மளை பத்தி பேசுறோம். ஓகேங்களா? சோ இப்ப நான் வந்துட்டு ஒரு பல்பொடி வாங்குறேன், ஒரு விசிஓ வாங்குறேன், ஒரு 4-5 ப்ராடக்ட் வந்துட்டு இந்த மாசத்துக்கு நான் வாங்கி பயன்படுத்துறேன். ஓகேங்களா? அதுக்குன்னு நான் இந்த மாசம்னு சொல்லல, நீங்க உங்க டைம் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து அந்த 300 வெள்ளியை வந்து நீங்க வந்து 3 மாசத்துல பயன்படுத்துறீங்களோ இல்ல 4 மாசத்துல பயன்படுத்துறீங்களோ அது உங்களோட விருப்பம். நாங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? சோ அந்த 300 வெள்ளியோட ப்ராடக்ட் நீங்க பயன்படுத்தும் போது உங்களோட பிவி அங்க ஏறும். நீங்க ஒரு வெள்ளிக்கு வாங்கினாலும் அந்த பிவி ஏறிடும். சோ அங்க இருந்து குரூப் டில இருந்து நீங்க எங்க போவீங்க? நீங்க 6 மாசம் இப்ப டூத் பவுடர் வந்து 6 மாசம் பயன்படுத்திட்டு நீங்க நிப்பாட்டிடுவீங்களா? இல்ல தானே? ஓகே. அப்ப 8வது மாசம் வந்துட்டு நீங்க வந்து 300 வெள்ளி ப்ராடக்ட் வாங்கி முடிச்சோன்னே 301 வெள்ளி ப்ராடக்ட் நீங்க, அதாவது 300க்கு மேல ப்ராடக்ட் வாங்கும்போது குரூப் சிக்கு போவீங்க. அப்ப அங்க போகும்போது உங்களுக்கு 6.5% பிவி கிடைக்கும். சாரி நான் சொல்ல மறந்துட்டேன். அங்க வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வாங்கினதுக்கு 5.5% உங்களோட கீழே உள்ள ஆளுங்க. ஓகேங்களா? உங்களோட கீழே உள்ள ஆளுங்க நீங்க போற மாதிரி தான் உங்க கீழே உள்ள ஆளுங்க போவாங்க. இப்ப நீங்க குரூப் டில வந்துட்டு எவ்வளவு வாங்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் அதே மாதிரி அவங்க டைம் பீரியட்ல வாங்குவாங்க. அவங்க வாங்குற எல்லா பொருளுக்கும் உங்களுக்கு 5.5%. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது 5.5% 300 வெள்ளி. ஓகே. குரூப் டில இருந்து குரூப் சி போகும்போது உங்களுக்கு கம்பெனி வந்துட்டு நீங்க ரொம்ப நாள் நம்ம கூட இருக்கீங்களா, அதனால உங்களுக்கு ஒன்னும் கூட பெனிஃபிட் கொடுக்குறாங்க. பயன்படுத்துற அதே பொருளுக்கு இந்த வாட்டி 6.5%. ஸோ உங்க கீழே உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் இப்ப வந்து குரூப் டில இருந்து குரூப் சி போறாங்க. இப்ப உங்களுக்கு காம்பன்சேஷன் 6.5% கொடுப்பாங்க. ஒரு ஆள் கிட்ட இருக்கும். எவ்ரிபடி யூ கெட் 6.5% for total of 9 generation. ஓகேங்களா? 9 ஜெனரேஷன். அதாவது உங்க கீழே உங்களுக்கு அடுத்தது கீழே
அவங்க ரெக்ரூட் பண்றவங்க ஒரு அடுத்த 9 லெவலுக்கு உங்களுக்கு வந்து இந்த போனஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப குரூப் சில உள்ளவங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க வந்துட்டு ஒரு 9,000 வெள்ளி செலவு பண்ணிட்டீங்க, ஒரு 1.5 வருஷத்துல செலவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எங்க போவீங்க? குரூப் பிக்கு போவீங்க. குரூப் பி எப்ப? 1,500. அடுத்த பேக்கேஜ் வந்து 1,500. ஸோ 1,500 நம்ம செலவு பண்ணும்போது நம்மளுக்கு 7.5% இன்க்ரீஸ் பண்றாங்க. அதே மாதிரி தான் குரூப் ஏ, அதே மாதிரி தான் குரூப் ஏஏ. ஸோ குரூப் ஏஏ போகும்போது ஃபைனலா உங்களுக்கு வந்து 9.5% கிடைக்கும். ஸோ 5.5%ல ஆரம்பிச்சு 9.5%. ஸோ 9.5% எப்ப கிடைக்கும் நீங்க கேட்கலாம். எடுத்தோடனே கன்ஃபார்ம் கிடைக்காது. ஓகேங்களா? எந்த ஒரு பிசினஸ் செஞ்சாலும் படிப்படியா தான் நம்ம போவோம். அதே தான் இதுவும். நான் தான் சொல்லிட்டேன், நம்ம ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ். இங்க வந்து குறுக்கு வழி எதுவுமே இல்லை. பார்ட் பை பார்ட். ஸோ நம்ம நம்ம மக்கள் பயன்படுத்த, அந்த பொருளை பயன்படுத்த நம்ம குரூப் ஏக்கு போகும்போது மேபி ஒரு 2 years பிளஸ் கூட ஆகலாம். ஓகே, அதுக்குன்னு 2 years பிளஸ் கழிச்சு தான் உங்களுக்கு இன்கம் இருக்குன்னு. குரூப் டி 300 வெள்ளி பயன்படுத்தும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல சன்மானம் நம்ம சோஷியல் என்டர்பிரைஸ் கிடைச்சிரும். ஆனா நல்ல பணம் கிடைக்கும் போது தயவு செய்து நல்லது அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு அதாவது ஒரு சினாரியோ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ 60% ரெவன்யூ நான் முதல் சொன்ன மாதிரி தான். 60% கம்பெனி வந்து நம்ம மக்களுக்கே கொடுத்துரும். ஸோ தட் வி கேன் ரீஇன்வெஸ்ட் பேக் ஃபார் சொசைட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த சினாரியோவை நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளா வந்துட்டு ஒரு ஃபார்மேட்ல காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். இப்ப நம்மளோட இதுல வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல இத்தனை பேர் தான் நீங்க சேர்க்கணும், இத்தனை பேர் தான் இது பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு கைட்லைன் கொடுக்கணும்ல நானே. அதாவது வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க வந்து 3 பேர், இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு நீங்க வந்து டூத் பவுடர் பாய்ச்சிட்டீங்க, உங்களுக்கு பல்லு நல்லா இருக்கு. நீங்க என்ன செய்வீங்க? டூத் பவுடர் உங்களுக்கு உங்க அம்மாக்கு, உங்களோட அப்பாக்கு, அப்புறம் மேபி உங்களோட சித்தப்பாக்கு 3 பேருக்கு வந்து நீங்க ரெக்கமெண்ட், உங்க ஃபேமிலிக்குள்ளேயே 3 பேர் சொல்றீங்க, அவங்களும் வாங்கி பாய்க்கிறாங்க. இப்ப அவங்க வாங்கி பாய்க்கும் போது அதேதான் எல்லாருமே வந்துட்டு ஒரு 3 பேரு நம்ம குணப்படுத்துவோம். நம்ம விற்க வேணாம், நம்ம குணப்படுத்துவோம், நம்ம தெரிவுபடுத்துவோம், நம்ம எஜுகேஷன் கொடுப்போம். 3 பேருக்கு. 3 பேர் முடியாதா? யாராலையும் ஒரு நன்மை 3 பேருக்கு செய்ய முடியாதா? அவங்கள ஜாமான் வாங்க சொல்ல, 1000 கண்ணுக்கா செலவு பண்ண சொல்ல. ஓகேங்களா? நம்மளோட பல்பொடியே 25 வெள்ளி தான் சரி. எனக்கு கேட்டீங்கன்னா நல்ல தரமான பொருளே 25 வெள்ளியில தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ 3 பேரு நீங்க செய்யற மாதிரி, அதே மாதிரி அவங்க ஒரு ஆளும் 3 பேரு. நீங்க ஒரு மெம்பர் ஆயிட்டீங்கன்னா உங்க நோக்கமே என்ன இருக்கணும்னா, நான் ஒரு 3 பேருக்கு குணப்படுத்தணும். அந்த 3 பேர் நான் செய்யற விஷயத்த அவங்க எல்லாத்தையும் சேவிக்கணும். அதுதான் the power of compounding, அதுதான் the power of duplication. ஓகேங்களா? ஸோ இது நடக்கும் போது நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த 3 பேர். ஆனா நீங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், 3 பேரை தயவு செய்து குணப்படுத்துங்க. 3 பேர் தான். அந்த 3 பேரை மட்டும் குணப்படுத்துங்க. ஸோ 3 9 ஆகும், 9 27 ஆகும், 27 81 ஆகும், 81 243 ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் 5, இந்த லெவல் நீங்க பாத்தீங்கன்னா, லெவல் 1 நீங்க 3 பேர் கொண்டு வந்தீங்க. அந்த 3 பேரு லெவல் 2. அந்த 3 பேர் தான் வந்து லெவல் 2ல உங்களுக்கு வந்து 3 பேர் கொண்டு வந்திருக்காங்க. அது 9 பேர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்புறம் அவங்க 27 பேர் லெவல் 3, லெவல் 4, லெவல் 5. இதுதான் நாங்க சொன்ன 9 லெவல். ஓகேங்களா? ஸோ லெவல் 9 வரைக்கும். ஸோ லெவல் 5லயே நீங்க குரூப் ஏக்கு போகும்போது மேபி ஆனா அது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 years இருக்கலாம். டசன்ட் மேட்டர். இப்ப 2 வருஷம் முன்னுக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு 200,000 உங்க பேங்க்ல சேர்த்து வச்சுட்டீங்கன்னா, எத்தனை பேர் பேங்க்ல 200,000 இருக்கு? ஆனா இதை நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு 200,000 உங்க பேங்க்ல பிவியா இருக்கும். அதை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்குன்னு நான் சொல்லல 2 வருஷம் கழிச்சு தான் நீங்க காசு எடுக்க முடியும்னு. இல்ல. நீங்க பிவி எடுத்தோன்னே 100 வெள்ளி உங்க அக்கௌண்ட்ல சம்பாதிச்சிட்டீங்கனாலே நீங்க உங்க காசை வெளியாக்கி. ஓகேங்களா? நான் சொல்றது அக்யூமுலேட்டிவ் தான். ஓகே. ஸோ 243 பேர்லயே 243 பேர் வந்து மலேசியால படிக்கிறது ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டம். அந்த 243 பேரை நீங்க அவங்க கூட நீங்க 2 வருஷம் கரெக்டா டிராவல் பண்ணி அவங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே நம்மளோட சொசைட்டிக்கு அவங்க வந்து நன்மைகளை செஞ்சுக்கிட்டு, எஜுகேஷன் எடுத்துக்கிட்டு, சோஷியல் சர்வீஸ் நம்ம மாசம் மாசம் போய் செய்வோம். யோகா, தமிழ் ஸ்கூலுக்குலாம் எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கூட நம்ம சமூகத்துல இருந்தாலே போதும், 2 லட்சம் வெள்ளி உங்க கைக்கு வந்துடும். எப்படின்னு பாக்குறீங்களா? 243 பேரு 6,840 பிவி டைம்ஸ் பண்ணீங்கன்னா 8.5% உங்களுக்கு 1,41,000 வருது.
பிளஸ் உங்களோட மேல உள்ள அடுத்த 4 லெவலை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா 2,11,000 வருது. இது 243 பேர். இது வந்து ஒரு 2 வருஷம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. இதே நீங்க லெவல் 9க்கு போனீங்கன்னா நீங்க இன்னும் நல்லா ராஜ்யனா செஞ்சு இன்னும் நிறைய பேருக்கு நீங்க உங்க நன்மையை நிறைய பேருக்கு சேர்த்து பல பேர் ஒன்னும் குணப்படுத்த வச்சு நீங்க உண்மையிலேயே ஒரு சொசைட்டில ஒரு ரொம்ப நல்ல வேண்டிய ஒரு ஆளா ஆகும் போது லெவல் 9ல நீங்க 17 மில்லியன் வரைக்கும் சம்பாதிக்கும். 17 மில்லியன் உங்க கையில இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒரு 1 மில்லியன் போதும் உங்களோட இதெல்லாம் செட்டில் பண்றதுக்கு. ஒரு 16 மில்லியன் உங்க கையில இருக்கும் போது அதை வச்சு நீங்க மக்களுக்கு நன்மை செய்ய மாட்டீங்க, இல்ல அதை ஊதாரித்தனமா செலவு பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா ஊதாரித்தனமா செலவு பண்ண மாட்டீங்க. ஏன்னா நாங்க தான் உங்க கூட இருக்குமே, நாங்க தான் உங்க கூட நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்குமே. நீங்க நீங்க யாரு கூட இருக்கீங்களோ அவங்க மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. நான் நன்மை செஞ்சேன்னா நீங்களும் நன்மை தான் செய்வீங்க. ஸோ நம்ம சொசைட்டி அதனால தான் நம்ம குரூப் வச்சிருப்போம். அந்த குரூப்ல வந்துட்டு நல்ல நல்ல விஷயங்களை ஷேர் பண்றோம். நம்மளோட ஃபேஸ்புக்ல நல்ல விஷயங்களை ஷேர் பண்றோம், நன்மையை எடுத்து சொல்றோம், மக்களுக்கு நல்லதை செய்யறதை பத்தி பேசுறோம், உலகத்துல உள்ள நன்மைகளை பத்தி பேசுறோம். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யும் போது 17 மில்லியன் உங்க கைக்கு வரும்போது நீங்க என்ன செஞ்சீங்க? கண்டிப்பா நல்லதுதான் செய்வீங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, ஒரு 100 பேரை வாழ வைப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு வெரி சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க சொல்லலாம் 2 வருஷம் ஓகே பரவாயில்ல. சில பேருக்கு வந்து இந்த 2 வருஷத்தை பத்தி பேசினாலும் பிடிக்காது. நான் வந்து ஒரு 3 மாசத்தை பத்தி பேசுறேன். ஓகேவா? 3 மாசத்தை பத்தி பேசுவோமா? ஓகே. 3 மாசம் பாத்தீங்கன்னா 300 வெள்ளிக்கு நம்ம செலவு பண்றோம்னு வச்சுக்கோங்க. குரூப் டி பத்தி பேசுவோம். நான் சொன்னேன்ல இந்த குரூப் டி நம்ம வந்து முடிக்கிறதுக்கு 300 வெள்ளி தானே. ஓகேவா? சோ குரூப் டி வந்துட்டு 5.5%. 180 பிவி 300 வெள்ளி நீங்க செலவு பண்ணும்போது 180 பிவி உங்களுக்கு கிடைக்குது. அது வந்து ஒரு ஆள் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 9 ringgit 90 cent தான் கிடைக்குது. 10 வெள்ளின்னு வச்சுக்கோங்க. என்னடா 10 வெள்ளி தான் அப்படின்னு நினைக்காதீங்க. சிறு துளி பெரு வெள்ளம். ஓகேங்களா? சிறு துளி பெரு வெள்ளம். ஓகே, இதான் நீங்க ஒரு டயக்ராம். சில பேருக்கு டயக்ராம் போட்டாதான் படிக்க முடியும், நான் டயக்ராம் போட்டு கொடுக்குறேன். இதான் நீங்க. இது நான் சொன்ன அந்த 3 பேரு. நீங்க 3 இல்ல, நீங்க 4, 5, 6, 10, 100 கூட ஆக்கிக்கோங்க. அது உங்களோட விஷ். நான் சொல்றது 3 ரொம்ப மினிமமா ஆளுங்க செய்யக்கூடிய செய்ய முடிகிற ஒரு விஷயம், செய்ய வேண்டிய ஒரு விஷயம். 3 பேரு. அந்த 3 பேரு பாருங்க. 3 பேர் வந்துட்டாங்களா? ஓகே. அந்த 3 பேரெல்லாம் 3 அதே வந்துட்டு 9 ஜெனரேஷன் நீங்க எல்லாத்துக்கும் அந்த கத்து கொடுக்கணும். 9 ஜெனரேஷன். ஸோ நீங்க 3 பேர் போட்டோன்னே நீங்க ஒரு நல்ல தலைவனா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல ஆளா இருந்தீங்க, நீங்க என்ன செய்வீங்க? 4வது ஆளை உங்க கீழே உள்ள ஆளுக்கு போடுவீங்க. நான் என்ன செய்வேன்? நான் 3 முடிச்சிட்டேன்னா நான் தான் நல்லா தேடுவேன் ஆளு. நான் என் கீழே உள்ள ஆளு போடுவேன். ஆனா நானும் போடுவேன். நான் ஒரு லீடர் தான், நான் போடுவேன், ஆளுங்க கீழே போடுவேன். ஆனா யாரு வந்துட்டு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நன்மை செய்யறேன்னு நினைக்கிறீங்களோ, நீங்க ஓடுறீங்கன்ற ஒரு சின்ன ஒரு துளியாவது என்கிட்ட காட்டணும். அப்பதான் நான் உங்க கீழே போடுவேன். சும்மா வந்துட்டு நீங்க உட்காந்துட்டு நீங்க சைன் அப் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு உங்களுக்கும் ஒண்ணுமே ட்ரை பண்ணிக்கல, மக்களுக்கும் எதுக்கும் ட்ரை பண்ணி கொடுக்கலன்னா நான் அந்த மாதிரி சோம்பேறிங்களுக்கு உதவி செய்வேன். சாரி, அந்த மாதிரி வார்த்தை பாய்க்க கூடாது. ஆனா என்னோட நம்ம வந்துட்டு அதாவது ஓடுறவங்களுக்கு உதவி செய்யணும் கண்டிப்பா. ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். ஒரு லீடர் மேல உட்காந்து தூங்கவே முடியாது. அந்த கீழே உள்ள 9 ஜெனரேஷனுக்கும் அவங்க உதவி செய்யணும். ஏன் சொல்லுங்க? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். 9வது அந்த கடைசி லெவல் வரைக்கும் நான் உதவி செய்யறதுனால எல்லாருக்குமே ஒரே லெவல் தான் கிடைக்குது. அதாவது 9வது லெவல்ல ப்ராடக்ட் வாங்கினா அவனுக்கு 2 வெள்ளி கிடைக்குதா, மேல உனக்கும் 2 வெள்ளி கிடைக்குதா, எனக்கும் 2 வெள்ளி தான் கிடைக்கும். சோ யாருக்குமே வந்து வித்தியாசம் இல்லை. 2வது இப்ப 10வது லெவலுக்கு போகும்போது எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. 10வது லெவலுக்கு அவன் போறதுக்கு நான் என்னோட 9வது லெவல் ஆளுக்கு நான் உதவி செய்வேன்னா சொல்லுங்க. அவன் 10வது லெவல் போய் அவன் சம்பாதிச்சாதானே அவன் 9வது லெவல் அவன் ப்ராடக்ட் வாங்குவான். அவன் வந்துட்டு மத்த ஆளுங்களுக்கு ப்ராடக்ட் வாங்குறதுக்காக அவன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவான். ஆமாவா இல்லையா? அவன் நன்மையை அவன் சம்பாரிச்சு அவன்கிட்ட அந்த காசு இருந்தா தானே அவனும் அந்த நன்மையை வந்து பயன்படுத்த முடியும். ஸோ இதுதான். ஓகேங்களா? சிம்பிளா சொல்ல போனா நீங்க 9வது ஜெனரேஷன் வரும்போதே இந்த 300 வெள்ளி சிஸ்டம்லயே 300 வெள்ளி போதும். நீங்க அந்த 2 வருஷம் பத்தி பேச வேணாம். கரெக்டா செஞ்சீங்கன்னா 3 மாசம். ஓகேங்களா? 300 வெள்ளி சிஸ்டம்லயே உங்களுக்கு 194,861 ringgit 70 cents புள்ளி விவரத்தோட நாங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? யாராச்சும் ஸ்னாப்ஷாட் பண்ணிக்க போறீங்க, ஸ்னாப்ஷாட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நான் அப்புறமா குரூப்ல நீங்க மெம்பர் ஆயிட்டீங்கன்னா குரூப்ல நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்லைட்லாம் ஷேர். ஓகேங்களா? 3%. ஓகே, accumulated 1 to 9 லெவல். இது வந்து 9வது லெவல்ல ஒண்டி 194,000 சொன்னேன்.
உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்லையும் பணம் இருக்குல்ல, செகண்ட் லெவல்லையும் பணம் இருக்கு, தேர்ட் லெவல்லையும் பணம் இருக்கு, ஃபோர்த் லெவல்லையும் பணம் இருக்கு, அந்த 9வது லெவல் வரைக்கும் உங்களுக்கு அந்த பணம் இருக்கு. ஸோ டோட்டலா நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா எல்லாரும் அந்த 300 வெள்ளி பேக்கேஜை முடிக்கும் போது, 300 வெள்ளி குரூப்பை முடிக்கும் போது, 300 வெள்ளி மைல் ஸ்டோனை முடிக்கும் போது 292,277.70 அதாவது சுருக்கமா சொல்ல போனா 3 லட்சம். இது எத்தனை நாள்ல கிடைக்கும்? கொஞ்சம் ஸ்லோவா ஓடுனீங்கன்னா மேபி ஒரு 3ல இருந்து 6 மாசம். ஆனா உங்க வேலையெல்லாம் விட வேணாம், செய்யற தொழிலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பார்ட் டைமா, ஒரு நன்மையா, ஒரு சோஷியல் சர்வீஸா இதை செய்யுங்க. ஆளுங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க, குணப்படுத்துங்க, ஹெர்பலை பத்தி சொல்லுங்க, ஆயுர்வேதத்தை பத்தி சொல்லுங்க. 3 லட்சம் வெள்ளி உங்களுக்கு 6 மாசம் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. சோ உங்களுக்கு அதாவது நான் சொல்ற மாதிரி அக்யூமுலேட்டட். நீங்க 100 வெள்ளி கிடைச்சோடனே நீங்க உங்க காசு எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் சிஸ்டம்ல இருந்து. இல்லாட்டி இன்னொரு விஷயம் சொல்றேன், அந்த இப்ப நீங்க ஒரு 3 மாசமா நீங்க ஒரு 300 கொடுத்து பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க முடிக்கும் போது நாளை பின்ன உங்க அக்கௌண்ட்ல மத்த ஆளுங்கெல்லாம் வாங்கலாம், அக்யூமுலேட்டட் உங்களுக்கு அந்த பிவி இருக்குல்ல, அந்த பிவியை வச்சு நீங்க உங்களுக்கு பொருள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க உங்க பிவியை ஏத்துறதுக்கு நீங்க இதெல்லாம் பண்ண வேணாம். நீங்க அதை வச்சே நீங்க பயன்படுத்தி உங்க பிவியை பயன்படுத்தி நீங்க உங்களுக்கு பொருள் வாங்கிக்கலாம். அது மூலியமா மேல உள்ளவங்களுக்கு பிவி வரத்தான் போகுது, ஸ்டில் அது பிவி போதான் போகுது. ஓகேங்களா? So make use of other people's PV to buy for yourself, benefit for yourself. So நீங்க கரெக்டா யோசிச்சு பாத்தீங்கன்னா, மேபி இப்ப நீங்க எடுத்தோன்னே அப்சர்வ் பண்ண முடியாது தான். கரெக்டா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி நீங்க பொருள் வாங்கணும்னா அதுக்கப்புறம் உண்மையிலே நீங்க பொருள் வாங்க தேவை. நீங்க அந்த நன்மையை மட்டும் குணமாயிட்டு நீங்க நல்லபடியா குணமாயிட்டு சந்தோஷமா ஆளுங்க கிட்ட போய் ஷேர் பண்ணுங்க, போதும். அதுலயே உங்களுக்கு பணம் வந்துடும். அதுலயே நீங்களும் அந்த ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்துவீங்க. பல பேருக்கு அதாவது சில பேருக்கு பணம் இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கு நீங்க வாங்கியும் கொடுங்க. ஓகேங்களா? ரைட். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். ஓகேங்களா? நான் முடிச்சிடுறேன், முடிய போகுது. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட சிஸ்டம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. யாரையும் நான் ஃபோர்ஸ் பண்ண வேணாம், யாரையும் புஷ் பண்ண வேணாம். ஒரு நன்மை, ஒரு நல்ல நன்மையான ஒரு விஷயத்த நம்ம ஆளுங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கும் பெனிஃபிட் கிடைக்குது, மற்ற ஆளுங்களுக்கும் பெனிஃபிட் கிடைக்குது. பணம் நல்லவர்கள் கையில சேருது, நம்ம நன்மை செய்ய போறோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஆமாவா இல்லையா? ஓகே. சில பேர் இங்க இருப்பீங்க, லீடர் டைப்பா இருப்பீங்க. ஒன்னும் நல்லா ஒரு பெரிய லெவல்ல ஓடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 10 பேர் ரிக்ரூட் பண்ணுங்க. சும்மா நான் சொல்றேன், 10 பேர் ரிக்ரூட் பண்ணீங்கன்னா அந்த 10 பேரும் நான் சொன்ன அந்த பழைய சிஸ்டம் செஞ்சா போதும். அந்த 10 பேரும் 3 பேர் எடுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. லெவல் 6லயே நீங்க 2430 பேர் உங்க கீழே இருப்பாங்க. அதனால உங்களுக்கு வர வேண்டிய சன்மானம் எவ்வளவு தெரியுமா? 2.1 மில்லியன். இஸ் தட் நாட் இனஃப்? இஃப் யூ ஆர் a leader type, நீங்க ஒரு லீடர் டைப்பா இருந்தீங்கன்னா என்கிட்ட பர்சனலா பாருங்க, என்னை பர்சனலா பாருங்க. ஒன்னும் நிறைய ஐடியா கொடுக்குறேன். ஓகேயா? ஒன்னும் நிறைய ஐடியா கொடுக்குறேன். ஒன்னும் நல்லா மக்களுக்கு எங்களுக்கு போயிட்டு இதை பத்தி சேர்க்கிறது எப்படின்னு இன்னும் பல வழிகள் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. லீடருங்க ஒன்னும் நல்லா சம்பாதிப்பாங்க, ஏன்னா அவங்க தான் இதை ஒன்னும் நிறைய பேர் கொண்டு போறாங்க. ஸோ இட் இஸ் ஃபேர் ஃபார் லீடர்ஸ் டு ஏர்ன் மோர். ஓகே. பட் யாருக்கும் நம்ம ஒளிவு மறைவா இல்லை, யாருக்கு அந்த ஒரு மோட்டிவ் இருக்கோ, அவங்களுக்கு அந்த விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம உங்களுக்கு அந்த எஜுகேஷனை கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களோட வேகம், உங்களோட ப்ரோக்ரஸ். ஓகேயா? நீங்க எவ்வளவு வேகமா போறீங்க, நீங்க எவ்வளவு மெதுவா போறீங்க, எவ்வளவு இதா போறீங்கன்றது உங்க கையில இருக்கு. நாங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், ஆனா உங்ககிட்ட நாங்க எஜுகேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, ஆனா எஜுகேஷன் கொடுப்போம். நீங்க லைஃப் எஜுகேஷன் வரலாம், வீடியோ எஜுகேஷன் இருக்கு, குரூப்ல எஜுகேஷன் இருக்கு. ஸோ நான் ஈவன் நம்ம எஜுகேஷன் கூட யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி வர சொல்ல போறேன். வர்றவங்க வாங்க, நன்மை உங்களுக்கு சேரும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சப்போர்ட் சிஸ்டம்ல பல விஷயங்கள் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். இன்னைக்கு டே ஒன் இந்த இண்டக்ஷனுக்கு நீங்க வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு லீடர்ஸ்க்கு உங்களுக்கு ஒன்னும் நல்ல ஒரு எஜுகேஷன் ஒர்க் ஷாப், ரிசர்ச், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு எல்லாமே அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணி, ஓகேங்களா, ஃப்ரீயா ஜாயின் பண்ணி இந்த இதை ஸ்டார்ட் பண்ணா போதும். இந்த மாயோட சோஷியல் என்டர்பிரைஸ்
இதுக்கு நீங்க வந்தா போதும். ஓகேங்களா? ஸ்டாப் த ஸ்லைட் ப்ளீஸ். தேங்க்யூ. ரைட். ஓகே, ஸோ நம்மளோட ஸ்லைட் ஷோ முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ மாயோட இது இப்போ வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணேன். அதாவது மாய் இன்ஃபினிட்டி, நம்ம ஃபவுண்டர் யாரு, நம்ம தலைவர் யாரு, நம்ம குரு யாரு, ஓகேங்களா? நம்ம கம்பெனி எவ்வளவு தூரம் இருக்கு, நம்ம கம்பெனி எங்கெங்க போகுது. ஆக்சுவலி நான் இப்போ கூட சொல்றேன், மாய் இன்ஃபினிட்டி வந்துட்டு மலேசியால இருந்து இந்தியா, இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் பல நாட்டுக்கு போறதுக்கு பல வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்க நம்ம தாய்நாட்டை நம்ம முடிச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம தாய்நாடு நம்ம தமிழ இந்தியாவையும் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய இதெல்லாம் பிளான்லாம் இருக்கு. ஆனா ஆயுர்வேதம், இந்த ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸ், இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பல பேருக்கு இந்த நன்மையை போய் சேர்க்கிறது தான் நம்மளோட நோக்கம். அதனால பணம் இருந்து தான் இதை செய்ய முடியுது எதுவுமே இல்லை. ஜாயின் பண்ணுங்க, எடுகேஷன் கத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுகேஷன் கத்துக்கோங்க, இதுல என்ன நன்மை இருக்குன்றத கத்துக்கோங்க. குரூப்ல நான் குரூப் சில பேர் ஆல்ரெடி 2-3 பேர் குரூப்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குரூப்ல இருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத பயன்படுத்துங்க. நான் சில பேருக்கு காலையிலேயே இந்த யோகா இதெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா எத்தனை பேர் அந்த ஈவன் சூரிய நமஸ்காரம் இட்ஸ் நத்திங் டு டூ. ப்ளீஸ் கைஸ், ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, யோகான்றது ரிலீஜன் இல்லை, இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அ கல்ச்சர், பார்ட் ஆஃப் த கல்ச்சர். அப்படி இல்லைன்னா இஸ்லாமும் கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸ் எல்லாம் நம்ம மாஸ்டர் கிட்ட யோகா கத்துக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் நோ ரிலீஜன். ஓகே, யோகா இஸ் காட் நோ ரிலீஜன், டைவர்சிஃபைட், எல்லாருமே யோகா கத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்க கொடுக்கும் போது அதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஆக்சுவலி 10 நிமிஷம் போதும் ஒரு நாளைக்கு. காலையில 10 நிமிஷம், ராத்திரி தியானம், அப்புறம் ஒரு யோகா, அங்க ஒரு 10 நிமிஷம். ஆயுர்வேதா நீங்க பயன்படுத்துறதுனால உங்களோட உடல் சுத்தமாவது, உங்களோட மனம் சுத்தமாவது. இது எல்லாம் தான் உங்களை நம்ம செய்ய சொல்றோம். வேற ஒன்றும் எக்ஸ்ட்ராவா செய்ய சொல்லல. உங்களோட உடல் நலத்துக்காக ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷம் செலவு பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒரு 30 நிமிஷம் செலவு பண்ணுங்க. இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் முடிஞ்சா ஒரு 3 பேருக்கிட்ட நீங்க செஞ்சதை ஷேர் பண்ணி, இப்ப இன்னும் வேகமா ஷேர் பண்ணலாம். ஏன்னா நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கு. நம்ம வாட்ஸ்அப்லயே எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மூவ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகுங்க, இந்த மூவ்மெண்ட்டுக்கு வரதுக்கு ரெடி ஆகுங்க. இந்த ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணி கண்டிப்பா பல பேரோட வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய வைப்போம். பல பேரோட உடல் நலமா ரொம்ப முக்கியம். பணம் கூட இல்ல, உடல் நலம். அந்த உடல் நலத்தை, ஆரோக்கியமான வாழ்க்கைய நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சீர்திருத்தமான வாழ்க்கையை கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மூவ்மெண்ட்ல எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்குவீங்கன்னு நான் நம்புறேன். உடனே ஜாயின் பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எடுக்கிற டிசிஷன் என்னைக்குமே நல்ல டிசிஷன் உடனே எடுக்கிற டிசிஷனா தான் இருக்கும். ஸோ உடனே அந்த டிசிஷனை எடுங்க. உங்களை யாரு கொண்டு வந்தாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னு. உடனே ஜாயின் பண்ணி நம்ம உலகத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா நம்ம ஆகும். ஓகேங்களா? அவ்வளவுதான் இன்னைக்கு நம்மளோட செஷன். ஒரு 10 நிமிஷம் கூடி ஆயிடுச்சு, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சீரியஸா பேசிட்டேன் உங்ககிட்ட. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நன்றி, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஓகே, ஸோ இன்னும் மேலும் நம்ம பல பேருக்கு ஷேர் பண்ணுவோம். அடுத்த செஷன் வரும்போது இன்னும் நிறைய பேர் வருவீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இரவுக்கு கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.